மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக நம்மோடு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எங்களை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மேலாண்மை குளத்தினுடைய தலைவர் ஐயா முனைவர் சி சுந்தர் அவர்களை வருக வருகனை வரவேற்று மேடையில் நம்மளுக்கான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு நம்மளுடைய எல்லா தருணங்களிலும் மிக பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதுகலை துறையாகட்டும் இளங்கலை துறையாகட்டும் இந்த இரண்டு துறைகளினுடைய தலைவர் அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதுகலை துறையினுடைய முனைவர் ஐயா அருள் அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் வருக வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்பு வைப்பதற்காக தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா சி சுந்தர் அவர்களை தலைமையுரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அருள்மொழி சார் அவர்களை முன்னிலை உரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். Faculty members from management, students of MBA, BBA, media persons from Shalini TV. I welcome on this occasion for the Pongal celebration. Today we are going to have a special Pattimandram, so we are going to witness all those things. So before that, I want to wish you all a very happy Pongal. பாரதி அடிக்கடி சொல்வார், உலகக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அதன் கூற்றுப்படி, பாரதியார் கூற்றுப்படி பொங்கல் திருநாளை அன்போடும் பண்போடும் கொண்டாடுவோம். தமிழர் தம் மண்ணின் பெருமைக்கும் அவர் தம் மரபுக்கும் புகழ் சேர்க்கும் அற்புத நாள் இந்த திருநாளாகும். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலினுடைய சிறப்புகளை சொல்லி மிக அழகாக ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக BBA டிபார்ட்மெண்ட் HOD மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். My dear students, both BBA and MBA, welcome you all. As you all know, first and foremost function every year that we celebrate is Pongal. And Pongal is not only Tamil festival, as you all know. Different states, starts from Tamil Nadu till Punjab, like different name, different terms, we tend to celebrate. So it's a national festival and fun-filled gala. However we change, whatever the technology might be, how much exposure we get, we still stick on with our own traditions. So that's a great thing. Even the kids also follow such tradition. You could witness the same tomorrow with their attire, get traditional attire, the fun-filled gala. So I extend my warm welcome to all the speakers here. All the very best and special mention to our female speakers, and they are done sure about that. So all the very best to all the speakers here. And students, yes, 2 days fun-filled gala. You can sit back, relax, and enjoy the whole event. Wishing advance Pongal wishes to everybody, and also to your family members. Thank you all. Thank you so much, ma'am. Thanks a lot. Thanks for the wonderful wishes. So பொங்கல் இப்பயே கொண்டாட்டத்துக்காக நம்ம எல்லாரும் தயாராயிட்டோம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பான வாழ்த்துக்கள் நம்மளுடைய ஆசிரியர்கள் எடுத்து பெறும்போது பெரும் மகிழ்ச்சி தான். Thank you so much, ma'am. Thank you so much, sir. அடுத்ததாக நம்முடைய Faculty of Management டீன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பொங்கல்ல இருந்து டே 1ல இருந்து டே 4 வரைக்கும் எலாபரேட்டா பொங்கலே வச்சுட்டாரு. இப்ப சக்கர பொங்கல் இல்ல, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது தான் பாக்கி. HOD BBA கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இதுதான் முதல் தடவை பட்டிமன்றன்றது நடக்கிறது. ஸோ சுபா அவங்க வந்து பட்டிமன்ற பேச்சாளர், ப்ரொஃபஷனல் பட்டிமன்ற பேச்சாளர். ஆனா இன்னைக்கு எல்லாருமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இன்னும் நம்ம உங்களை வந்து நாங்க நியூ இயரே விஷ் பண்ணல. ஏன்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் மழையினால எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகி அப்புறம் 4 and 5 முடிச்சுட்டு தான் வரீங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2024. அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
ஆனா யாருமே டாபிக்கை பத்தி சொல்லல. இன்னைக்கு வந்தாங்க, பொங்கலை பத்தி பேசுனாங்க, 2-3 டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் பொங்கலை பேசுனாங்க. ஆனா என்ன டாபிக் இன்னைக்கு பட்டிமன்றம்ன்றது தெரியல. பட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட்டிமன்றம் டாபிக் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாதா டாபிக்? இங்கதான் தெரியும். மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சைலண்டா இருக்கீங்களா? டாபிக் தெரியாது. சரி, 9 மணிக்கு சொன்னாங்க போய் கேலரியால அசம்பிள் ஆகணும், வந்து அசம்பிள் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன். பட்டிமன்ற டாபிக் வந்து வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களா பெண்களா, அதுதான் வந்து பட்டிமன்ற டாபிக். பட்டிமன்ற டாபிக்கே சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க நடுவர் அவர்கள். டாபிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களா பெண்களா. சோ இதுல வந்து ஆண்களே யார் யாரு கை கொடுத்தீங்களா? சவுண்டா சொல்லுங்க. ஆண்கள் தான் நிறைய பேர் விட்டு கொடுக்குறாங்க. ஐயோ நல்லா வைப்ரண்டா சொல்லுங்க. ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்க. இல்ல பெண்கள் தான் விட்டு கொடுக்குறான்னு இருக்கீங்களா? யாருன்னா நடுவர் ரிசல்ட் சொல்லிடுங்க. ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்களா? இல்ல இப்போ இதுல என்னன்னா என்ன அம்சம், விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களா பெண்களா தான் டாபிக். நான் வந்து எதையுமே வந்து ஹைலைட் பண்ணி பேச முடியாது. இப்ப நான் வந்து ஆண்களே அப்படின்னு சொன்னா நம்ம ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல 80% பெண்கள் ஸ்டாஃப் தான். பெண்களே அப்படின்னாலும் நம்ம ஆண்கள், நம்ம ஆண்களின் தலைவர் பிரகாஷ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னுடைய இது வந்து ஆண்களும் பெண்களும் வந்து நடுவருடைய, அது வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கையில வந்து எல்லாருமே சாக்ரிஃபைஸ் அப்படின்னு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்க அப்பா அம்மாவே இருக்கட்டும், உங்க ஃபேமிலி நீங்க எடுத்துக்கீங்க, அதுக்கு பின்னாடி வந்து மதர் சாக்ரிஃபைஸ், ஃபாதர் சாக்ரிஃபைஸ், 2 சாக்ரிஃபைஸ்ல தான் ஒரு ஃபேமிலி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுமே தவிர விட்டு கொடுக்காத ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான் போகும். கோர்ட்ல போயிட்டு இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நிறைய டைவர்ஸ், நிறைய இஷ்யூஸ். விட்டு கொடுக்காத ஃபேமிலி கோர்ட் வாசல்ல தான் போனோம். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போற ஃபேமிலி தான் வந்து நாளடைவுல 25 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் தமிழ் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் மாதிரி விட்டு கொடுத்து அனுசரிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம மாடல், நம்ம முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு மாடல். அதனால விட்டு நல்லவர்கள் நீங்க ஜெயிக்கணும்னா விட்டு கொடுக்கணும், நீங்க கெட்டு போகணும்னா தமிழ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. விட்டு கொடுப்பதுன்றது ஒரு பாசிட்டிவ். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியும் பாசிட்டிவ் தான். நான் வந்து என் ஹஸ்பண்ட விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டேன்னாலும் பாசிட்டிவ் தான். நெகட்டிவா பாசிட்டிவ் ஆகக்கூடிய தமிழ் மொழி தான். இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமா இந்த விழாவை நம்ம நடுவர் சுபாதான் அவங்க ஆண்கள் அணிகள். இன்னொரு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஆண்கள் அணி சார்பில் பிரகாஷ் சார் இருக்காரு, ஆண்டனி பிரவீன் சிங் இருக்காரு, அங்க சிங்கம் உட்காந்து ஜெய்கணேஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் ஆண்கள் அணி சார்பில் பேசுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, கோகுல் இருக்காரு. ஆனா பெண்கள் அணி சார்பில் நம்ம விஜயராணி மேடம் இருக்காங்க, மினி மேடம் இருக்காங்க. ஆனா பெண்கள் அணி சார்பில் பேசுறது ஒரு ஆணினா இருக்கு, நம்ம சந்தோஷம் இருக்காரு. இதுலயே வந்து பாருங்க, நம்ம வந்து விட்டு கொடுத்து நம்ம வந்து, ஆனா பெண்கள் யாரும் நம்ம கிட்ட இல்ல, நம்ம வந்து ஆண்கள் இடத்துல நம்ம சந்தோஷம் வந்து அந்த பக்கம் போய் பெண்கள் அணியில பேசுறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. அதனால நீங்க வந்து ஆண் இன்னமே விட்டு கொடுக்குற இடம் தான். நீங்க வந்து நடுவரே வந்து ஒரு பெண் தான், சரி நடுவரா இருந்தாலும் பெண்ணா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண் போய் பெண்ல பேசினாலும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை. ஸ்மூத்தா போனா போதும், லைஃப் ஸ்மூத்தா போனா போதும். நீங்க பெண்ணானாலும் சரி ஆனாலும் சரி. அதனால ரொம்ப இதுவா இருக்கு. நாங்களும் அவளோட எதிர்பார்க்கிறோம். இந்த பட்டிமன்றம் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஆணினம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு, பெண்ணினம் வந்து கலகலன்னு இருக்கு. அதனால நடுவர் என்ன தீர்ப்பு வழங்க போறாருன்னு தெரியல. அதனால மாணவர்களே, இந்த மார்கழி மாசம் முடிய போது, தை மாசம் ஆரம்பிக்க போது, கண்டிப்பா நம்ம ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் நல்ல வைப்ரண்டா இன்னும் பல விழாக்களை வந்து அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய கைப்பற்றி வெயிட் பண்றாரு ஃபர்ஸ்ட் குவார்டர். அதனால நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் ஏ டீம் என்னுடைய மனமார்ந்த
நன்றியினை நம்ம ஷாலினி டிவி ஓனருக்கும் அதுக்கு வந்த டீம் மெம்பருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஷாலினி டிவி பொங்கல் வரைக்கும் கவர் பண்ணாதீங்க, நிறைய ஈவெண்ட் இருக்கு, உங்களை நிறைய தடவை டிஸ்டர்ப் பண்ணுவோம், நிறைய வாங்க கவர் பண்ணுங்க, ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நீங்களே அசந்துருவீங்க எங்க ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. இனிமேல் அடிக்கடி ஒரு டிவிஷனே இங்க ஆரம்பிச்சிருங்க ராமபுரம் கேம்பஸ்ல, வந்து எல்லாமே கவர் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஸோ இந்த அமைப்பு நன்றி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி பட்டிமன்றம் மிக கலகலப்பாக இப்போதே தொடங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நடுவரனுடைய துவக்க உரை மாதிரி இருந்துச்சு நம்ம டீன் சாரினுடைய அந்த உரை அப்படிங்கிறது. தேங்க்யூ சோ மச் சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்தே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஹெச்ஓடி சார் சொல்றாங்க, நீங்க யாரும் மொத்தம் பேசிக்காதீங்க, நீங்க வேற டீம் நீங்க வேற டீம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி பட்டிமன்றம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஃபார்முலா நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ விஷ் டு கால் தி ஸ்பீக்கர்ஸ் நவ. முதல் ஆண்கள் அணிக்காக பேச இருக்கிற அணித்தலைவர் முனைவர் பிரகாஷ் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக ஆண்களே சங்ககாலம் தொடங்கி சபகாலம் வரை குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களே அப்படிங்கிற அணிக்காக பேசுவதற்காக முனைவர் ஜெயகணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்கள் பிரவீன் சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கோகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பெண்களே அப்படிங்கிற அணிக்காக ரொம்ப தயாரா சிங்க பெண்கள் கூட்டம் தயாரா இருக்குது. அணி தலைமை ஏற்றிருக்கிற முனைவர் விஜயராணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தம்பி சன் பூஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சந்தோஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு மலை இடை பிறந்து மாந்தர் தொலை உயர்ந்து உலகின் இருளை போக்கும் ஆற்றல் பெற்ற சக்தி இரண்டு மட்டுமே. ஒன்று செங்கடல், மற்றொரு செந்தமிழ் எனும் தண்டி அலங்கார புகழுடைய அன்னை தமிழுக்கு உருத்தாக்கி இந்த பட்டிமன்றத்தை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். பொங்கல் பெருநாள், பொங்கல் திருநாள் உலக தமிழர்கள் உலகமே வெவ்வேறு விதங்கள்ல கொண்டாடிட்டு இருக்கிற மிக சிறந்த அறுவடை திருநாள் இன்று இங்கே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய SRM மேலாண்மை குளத்திலே. மிகச்சிறப்பாக இங்க மாணவர்கள் எல்லாம் கூடி இருக்கிறோம். பொங்கலை கூடி கழிப்பதற்காக நம்மோடு இந்த உலகத்திற்கே நம்மை எடுத்து காட்டுவதற்காக நம்மோடு ஷாலினி தொலைக்காட்சி இணைந்திருக்கிறார்கள். ஷாலினி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்தை சொல்லியும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தடலையும் கொடுக்கணும். இந்த பொங்கல் விழா நாளிலே மிகச்சிறப்பான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டிமன்றத்துக்கு. அந்த பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக இந்த பட்டிமன்றத்திற்கு வாதாடுவதற்காக 2 அணிகள் கலந்து வந்திருக்கிறாங்க. நாங்களா நீங்களா, நீயா நானா அப்படின்னு 2 நாளா சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும் 2 பக்கமும். ரொம்ப சிறப்பான தலைப்பு. சங்ககாலம் தொடங்கி எப்படி சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரை குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்பு. ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இதுல குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கறத பார்க்கணும், விட்டு கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையை பார்க்க வேண்டும். அதை வச்சுதான் இந்த தலைப்பானது. ஏன்னா விட்டு கொடுத்தல் நம்ம சார் ஏற்கனவே நான் எழுதிய முதல் கண்டென்ட் அதுதான் சார் கரெக்டா அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. யாரா இருந்தாலும் குடும்பத்துல விட்டு கொடுத்துதான் வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா டே தம்பி விட்டு கொடுத்து வாழணும், அனுசரிச்சு வாழணும் அப்படின்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. அந்த அனுசரிப்பு அப்படிங்கிறது, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு அப்படிங்கிறது 100% உண்மை. யாதனின் நின்றான் மோதல் அதனின் இளன் அப்படின்ற ஒரு திருக்குறள், மிக முக்கியமான திருக்குறள். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக வள்ளுவர் சொன்ன குறள். யாதனின் எவ்வளவு என்ன விஷயம் வேணாலும் நடக்கட்டும், ஆனா
பிரசன்ட்ல இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீ விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்திருப்பார். இப்படி உதடுகள் ஒட்டாத குரல் அப்படின்னாலும் குடும்பத்தை ஒட்டி வைக்கிற குரல் அப்படின்னா அந்த குரலாதான் இருக்க முடியும். நம்ம சிக்னல்ல பாத்திருப்போம், சிக்னல்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் என்னன்னா இந்த இடத்துல ஓவர்டேக் பண்றதுக்கான அந்த இடம் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஹைவேல அந்த ட்ரையாங்கிள் இருக்கும். கிவ் அவே ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை அப்படிங்கறது அப்படிதாங்க இருக்கும். விட்டு கொடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கறத 100% எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கிற நாள்ல இருந்தே அவங்களுக்கு எல்லாம் தொடங்கிடுது. அவங்களுடைய குடும்பத்திற்காக விட்டு கொடுக்கிற நேரத்துல இருந்தே அவங்களுக்கு எல்லாம் தொடங்கிடுது. ஆனா பெண்களுக்கு விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது ஒரு குடும்பத்துக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கை துவங்குது. அப்படிங்கறதுனால இங்க சமமா இருக்குதா அப்படிங்கறது கேள்விக்குறியாதான் இருக்கு. சரி, பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நம்மளே முன்னாடி பேசிட்டோம், நீங்களே எல்லாம் கண்ணாடி கொட்டிட்டீங்களே அப்படின்னு நம்மளையும் வந்து அங்க நின்று திட்டுவாங்க. அதனால முதலாக சிறப்பாக பேசுவதற்காக ஆண்களே என்னங்க நீங்க இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன குமுறலை கொட்டி தீர்ப்பதற்காக முனைவர் பிரகாஷ் அவர்கள் அடிக்கலமை ஏற்று பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு பண்டரை பொய்கையில் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீழலே. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுல இப்போ தலைப்புக்கு நேரடியா போயிடலாம். இவங்க வந்து சங்க காலம் தொடங்கி அப்படின்னு சொல்றாங்க. அதுல சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தா 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்களால் கூறப்படுகின்றன. அதுல குறிப்பாக 8 தொகையை எடுத்துக்கொண்டால் அதுல 8 நூல்கள் இருக்கின்றன. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இதுல கலிங்கிறது கலித்தொகையை குறிக்கும், அகம்னா அகநானூறு, புறம்னா புறநானூறு. இதுல புறநானூரை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய வீரம், கல்வி, கொடை, நட்பு, அறம், ஆட்சி போன்ற சமூகம் தொடர்பான ஒழுக்கங்கள் எல்லாம் இந்த புறத்தணையில வருது. இந்த புறத்தணை பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு தான் இந்த புறநானூறுங்கிறது. அதுல தமிழ்நாட்டினுடைய நீண்ட வரலாறு பதிவுகள் இந்த புறநானூற்றில் இருக்கிறது. அதுல குறிப்பாக பார்க்க போனால் ஒரு காட்சி, அதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். போர்க்காலத்தில் உன் மகன் புறம் காட்டி ஓடிவிட்டான் என்று சிலர் சொல்வதை ஒரு வீரத்தாய் கேட்கிறார். அவ்வாறு அவன் புறமுதுகு காட்டி ஓடி இருந்தால் அவனுக்கு பால் ஊட்டிய இந்த மார்பகத்தை அறுத்து எறிவேன் என்று கையில் வாளுடன் போர்க்களத்துக்கு செல்கிறார். அங்கிருக்கும் பிணங்களை புரட்டி பார்க்கிறார். அவனுடைய மகனுடைய உடலையும் புரட்டி பார்க்கிறார். அவன் தன்னுடைய மார்பில் காயம் ஏற்பட்டு அவன் இறந்திருக்கிறான். அதை பார்த்ததும் அவள் அந்த முதுமையான வயதில் அந்த தாய் சொல்கிறாள், ஈன்ற பொழுது அடைந்ததை விட அதிக மகிழ்ச்சியை இன்று நான் அடைந்தேன் என்று அவள் கூறுகிறாள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனால் அந்த ஆணினுடைய நாட்டுக்கும் வீட்டுக்குமான தியாகத்தை இந்த குறிப்பிட்ட பாடல் கூறுகிறது. அப்புறம் சங்க காலத்தில் குறிஞ்சி நிலம், ஆண்கள் தன் உயிரை பணயம் வைத்து வேட்டையாடி வந்து அனைவருக்கும் உணவளித்ததுக்கான சான்றுகள் உள்ளன. நெய்தல், அன்று முதல் இன்று வரை கடலுக்கு மீன் பிடிக்க ஆண்கள் தான் செல்கின்றனர். முல்லை, ஆணிரை மேய்த்தல் அப்படின்னா ஆண்கள் தான் கள்வர்களுடன் சண்டையிட்டு தன்னையும் குடும்பத்தையும் காத்தார்கள். மருதம், பெரும்பாலான விவசாய வேலைகளை அன்று முதல் இன்று வரை ஆண்களே செய்கிறார்கள். அடுத்து இப்போ உறவுகள், நம்ம கலாச்சாரத்தில் சில உறவுகளுக்கு சிறப்பு இயல்புகள், சிறப்பிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்ப பாத்தீங்கன்னா சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, மாமன், அத்தை என்றெல்லாம் சிறப்பிடங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல்நாடுகளில் எல்லாமே ஆண்டி அங்கிள் தான். இதுல நான் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறப்பு இடமாக சிறப்பு உறவாக நான் கருதுவது தாய் மாமனை. வேளாண்மை பண்பாடு சார்ந்து தமிழர் வாழ்வில் இடம்பிடித்த சீர்கள், நம் குடும்பத்தில் சீர் செய்யறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சீர்கள் கொஞ்சமா நஞ்சமா. பிள்ளை சீர், தொட்டில் சீர், காது குத்து சீர், தொட்டில் கல்யாண சீர், ஆடிச்சீர்,
வளைகாப்பு சீர், பொங்கல் சீர் என்று அத்தனை சீர்களையும் செய்வதில் முக்கிய பங்காற்றுபவன் தாய்மாமனே என்பதை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றும் பல ஆண்கள் ஒருவேளையோ இருவேளையோ உணவு உண்டு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பங்கு செய்கிறார்கள். தேய்ந்த செருப்போடு காய்ந்த முகத்தோடு தீயும் ஆண்களே இன்று அதிகம். ஒப்பனை, அதான் மேக்கப் செலவை குறைக்காத பெண்கள் இன்று உண்டா? தந்தை வாங்கிய தேவை அல்லது தேவையில்லாத கடன்களுக்கு பொறுப்பேற்றவன் நான் தான். சகோதரிகளுக்கு தன் இறுதி மூச்சு உள்ளவரை கடமைகளை செய்பவன் நானே. சொந்தம் அல்லாத ஒரு பெண்ணை தனக்கு சொந்தமாக்கி அந்த பெண்ணின் வாழ்வில் ஏற்றத்துக்கு வழி செய்பவன் நானே. தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தனக்கு கிடைக்காத கல்வி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அயராது உழைப்பவன் நானே. குழந்தைகள் சாப்பிட்டது போக மிச்சத்தை தான் சாப்பிட்டு உயிர் வாழ அது போதும் என்று இரவு பகல் பார்க்காமல் வாழ்பவன் நானே. தன் ரத்தத்தை பணமாக்கி குடும்பத்தை வாழ வைக்க உதவுபவன் ஆண்தான். இது நிறைவாக ஒரே ஒரு கேள்வி இங்க இருக்கிற அனைவருக்கும் தான். நம்ம வீட்டுல இருக்கிற இலைப்பேணி, அதாங்க பீரோ, அதுல ஆணுக்கு எத்தனை சதவீத இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நினைத்து பார்த்தாலே தியாகத்தின் சிகரம் யாருங்கிறது நாம் புரிஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட தீர்ப்பு இப்பே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஆணுக்கு தெரியாத ஒன்று இருக்கு. அவனுக்கு எதையுமே சொல்லி காட்ட தெரியாது. செஞ்சுட்டு அவன் மனு போயிடுவான். எதையும் சொல்லி காட்ட தெரியாது. அதனால அது ரெக்கார்ட் ஆகாது. ரெக்கார்ட் ஆகாததுனாலதான் அது சரியா வெளில வராம இருக்கு. விளம்பரம் தெரியாது. நம்ம எல்லாரும் இந்த மேலாண்மை துறை, தொழில் நிர்வாகத்துறையில இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் பத்தி எல்லாம் படிக்கிறோம். இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் பத்தி படிக்கிறோம். அதுல நம்ம இந்த துணிக்கடைகளுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த பில்லு போடுற இடம் அங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் நிறைந்திருப்பார்கள். ஆனா அந்த ஆண்களுக்குரிய துணி வகைகள்லாம் எங்க இருக்குதுன்னா 8வது மாடியில இருக்கு. அப்ப மீதி எல்லா இடத்துலயும் என்ன நிறைந்திருக்கிறதுனா பெண்களுக்கான உடைகள் தான் நிறைந்திருக்கு. அது மாதிரி அவர்களுக்கு தேவையான உடையோ உணவோ இது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்து தான் ஓரமாக இருந்து பார்த்து மகிழ்ச்சி அடைபவன் ஆண் தான் என்று உறுதியாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பட்டியலே வச்சிருக்கிறாரு பிரகாஷ் சார். ஆண் தான் சம்பாதிக்கிறான். இருக்கிற குடும்பத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்காகவும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். மிச்ச மீதியை தான் போட்டு நாங்க தின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். மிச்ச மீதியை தின்னாமறையா பார்த்தா இதெல்லாம் அநியாயம் இல்லையா? மிச்ச மீதியை போட்டுதான் இவங்க வளர்த்திட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா தனக்கு என்ன சொந்தமில்லாத பெண்ணு, யாரு என்னன்னே தெரியாத பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை பராமரிக்கிறதுக்காக பியூட்டி பார்லர் கூட்டு போயே நாங்க ரெண்டு போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறாரு சாரு. 100% உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். பீரோல எங்களுக்கு இடம் இருக்கா? எங்கம்மா இடம் எடுத்தீங்க? பீரோல எங்களுக்கு இடம் இல்லையே, எங்க துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, எங்களுக்கு ஒரு சின்ன செருப்பை கொடுத்து எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்காக தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களுக்காக தானே நாங்க சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற வேதனையை கொட்டி தீட்டுட்டு போயிருக்கேன். யாருமே இடம் கிடைக்காது இல்ல சார் இந்த மாதிரி சொல்றதுக்கு. அப்படி சொல்லி காட்ட தெரியாத ஆண்களுக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிட்டு போயிருக்கேன். ஆண்களினுடைய ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, இதுக்கு மேலேயாவது நம்ம அவங்களை எல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லி காட்ட மாட்டீங்க? சொல்லி காட்டுங்க. நாங்க என்னென்ன பண்றோம்னு சொல்லுங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நடந்துச்சு ஆபீஸ்ல அப்படிங்கிற கதையை போய் வீட்டுல சொல்லுங்க. நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறத போய் சொல்லுங்க. இப்படி ஒரு மேடையை தேடாதீங்க அப்படின்னு தான் சொல்றதுக்காக, சண்டை போடுறதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அடுத்ததாக எதிர்த்து பேசுவதற்காக, இவர் சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுப்பதற்காக அந்த அணியினுடைய தலைவி பெண்களே அப்படிங்கிறதுக்காக விஜயராணி மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு, பெண்கள் தான் அதிகமாக விட்டுக் கொடுப்பவர்கள் என்று பேச எங்கள் அணியின் சார்பாக நான் முதலில் வந்திருக்கிறேன்.
இல்லால் இல்லாத இல்லம் பாழாகுமோ என்ற பழமொழிக்கு ஏற்ப இல்லால் பெண்கள் இல்லாத வீடு பாழம் கிணற்றுக்கு சமம். நீங்க வீடு கட்டலாம், பொருள் சேர்க்கலாம், ஆனா அந்த பொருளை திறம்பட செயல்படுத்துவது, திறம்பட அதை இன்வெஸ்ட் பண்றது எல்லாம் பெண்கள் தான். எந்த வீட்லயாவது ஆண்கள் வீடு வாங்கலாம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? வீடு வாங்கலான்ற முதல் பேச்சு எங்க ஆரம்பிக்குதுன்னா பெண்கள் கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும். பிரகாஷ் சார் சொன்னாரு 8 மாடியில அவங்களுக்கு ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு, மீதி ஃப்ளோர்லாம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு. நாங்க வாங்குறதெல்லாம் ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கிற சொக்கா வாங்குறோம். அவங்க எல்லாம் பார்த்தோம்னா 1 lakh 2 lakhs இருக்கிற லேப்டாப், பைக்கு, காரு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்க. நடுவர் அவர்களே சங்க காலத்துல மனுஷர்களோட வாழ்க்கைய 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு அகவாழ்வு, இன்னொன்னு இல்லற வாழ்வு. இல்லற வாழ்வுக்கு இன்னொரு பேரு இல்லறவியல். எப்படி வேதியியல், கணக்கியல், அதுக்கப்புறம் உயிரியல் இருக்கோ அந்த மாதிரி இல்லறவியல். ஒரு டிசிப்ளினுக்கும் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லறவியலுக்கு பார்த்தோம்னா அன்பு, அடக்கம், பொறுமை, எல்லாரையும் அனவரிச்சு போறது, இது எல்லாமே பெண்கள் கிட்ட தானங்க இருக்கு. நீங்க யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா வாங்கன்னு யாரு முதல்ல கூப்பிடுறது? ஆண்களா பெண்களா? பெண்கள் தானே. பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது முதல் விட்டு கொடுப்பது பெண்கள் தான். ஏன்னா நம்ம தான் திருமணமாகி நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு, உடன் பிறந்தவர்களை விட்டுட்டு, சொந்தங்களை விட்டுட்டு, நம்ம 20-25 வருஷம் வாழ்ந்த விட்டுட்டு அவங்களோட போறோம். ஆரம்பிக்கிறதே இங்கதான் நம்மளோட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பதே பெண்கள் விட்டு கொடுப்பதில் தான் இருக்கிறது. அதுக்கு பிரகாஷ் சார் சொன்ன நற்றினையிலிருந்தே நான் ஒரு பாடலை பாடுகிறேன். இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகி என் கணவனை யான் ஆகிய நின்றது நெஞ்சு நேர்பவளே. அதாவது தலைவன் ஆண்கள் வீட்டுல இருந்து அந்த காலத்துல எல்லாம் வெளியில போயிடுவாங்க, போருக்கு போய் காப்பாத்துனது நாங்கதான், மீன்கள் குடிக்க போனது நாங்கதான் சார் சொன்னாரு. அவங்க பாட்டுக்கு வீட்டை அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. வீட்டுல இருக்கிற குழந்தைகளை, பெரியவர்கள் எல்லாம் காப்பாத்துனது யாரு? பெண்கள் தானே. அப்போ பிரிவால் வாடும் தலைவியை தன் தோழி எவ்வாறு பாடுகிறாள் என்றால், நெல் வளமும் இதர வளமும் நிரம்பியது தலைவியின் தாய்மனை. அதாவது பெண்கள் பிறந்த வீடு, நெல் வளமும் இதர வளமும் இருப்பது பெண்களின் தாய்மனை. அத்தகைய மனையை விட்டு, நடுவர் அவர்களே இந்த கோர்ட்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அத்தகைய மனையை விட்டு கனல் சுற்றறியும் பாலை நிலத்தினை தாண்டி பல சிரமங்களுக்கு மத்தியிலும் முன்புறத்தே வந்தவள் என் தோழி. அதாவது அம்மா வீட்டுல இருக்கிற எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, நம்மளுடைய சொந்தங்களை விட்டுட்டு, நம்ம குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இதை அனைத்தையும் விட்டு கொடுத்து நாங்கள் ஆண்களோடு செல்கிறோம். எங்களுடைய விட்டு கொடுப்பது முதலில் இங்கே ஆரம்பிக்கிறது. சரி, அதோட எங்களை விட்டீங்களா? விட மாட்டேங்கிறீங்க. அடுத்து ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரமே குழந்தைகள் தான் அல்லவா? ஒரு குடும்பம் எப்பொழுது முதுமை அடைகிறது? குழந்தைகள், அவர்கள் பெற்றெடுப்பது, அவர்களை வளர்த்தெடுப்பது. போனோன்னு முதல் கண்டிஷன், வேலையை விட்டுருங்க, வீட்டுல இருந்து குழந்தைய பாருங்க, அப்பா அம்மாவை பாருங்க. எங்களை வேலையை விட சொல்றீங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களை பார்த்துக்க சொல்றீங்க, அப்புறம் நாங்கள் பொருளாதாரத்தில் பங்கேற்கவில்லை அப்படின்றீங்க. சோ முதல் விட்டு கொடுப்பது எங்கள் திருமணத்தின் போது. இரண்டாவது, குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக நாங்கள் பலவற்றை விட்டு கொடுக்கிறோம். எங்களோட தூக்கத்தை விட்டு கொடுக்கிறோம், எங்களோட பாடி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது, அதை விட்டு கொடுக்கிறோம். அதுக்கப்புறமா குழந்தைகளை வளர்ப்பதற்காக எங்களுடைய வேலையை விட்டு கொடுக்கிறோம். அந்த மாதிரி ரெண்டாவதா நாங்க திருமணத்தின் குழந்தைகளுக்காக நாங்க நிறைய விட்டு கொடுக்கிறோம். மூன்றாவதுக்காக முக்கியமானது தலைவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நல்லா சூடா செஞ்சு சுட சுட சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுங்களா? யாராவது ஒரு அம்மா, இங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்டோட அம்மா யாராவது குக் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் கிடையாது. ஒரு சூடா தோசை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. அதாவது எங்களுக்கு பிடித்த உணவை கூட நாங்கள் வீட்டில் சமைப்பதில்லை. பெரும்பாலும் வீட்டில் உள்ள அம்மாக்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், கணவருக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் சமைக்கிறோம். அதையும் நாங்க எங்களை விட்டு கொடுத்துறோம். சமைப்பதில் கூட நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து விடுகிறோம்.
அடுத்தது பார்த்தோம்னா கணவர்கள் பணியிட மாற்றத்துக்காக அமெரிக்கால இருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் போறாங்க இல்லையா? அவங்க அமெரிக்கா போனோம்னா நாங்களும் அமெரிக்கா போறோம், ஆண்டிப்பட்டி வானா நாங்களும் அங்க வரோம். எங்களுக்குன்னு எங்காவது ஒரு நிரந்தரமான இடம் இருக்கா? அதுவும் இல்ல. அதுக்காகவும் நாங்க விட்டு கொடுக்கிறோம். அடுத்து நான்காவதாக, இப்போ நம்ம இங்க நிறைய நீங்க கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா, ஈவன் நம்ம இன்ஸ்டிடியூஷன்லயே நம்ம முதல்வர் ஐயா கூட ஆண் தான். சார் வந்து 6 o'clock 7 o'clock 8 o'clock வரைக்கும் கூட உட்காந்து நிறைய வாட்டி ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஆண்கள் வந்து பொருளாதாரத்துல முன்னேறத்துக்கு உறுதுணையாக இருப்பது பெண்கள் தான். ஏன்னா நீங்க 8 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் நேரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு தூங்கிடலாம். பட் நாங்க அப்படி கிடையாது இல்ல. நாங்க வந்து 4-5 மணிக்கே வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும், படிப்பு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? உங்களுக்கு இந்த எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. சோ அதனால எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து ரொம்ப லேக்கிங் தான். ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போற நிறைய ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. சோ நாங்க எங்களுடைய வேலையும் விட்டு கொடுத்துடுறோம். வேலையில பதவி உயர்வு எங்களுக்கு வர்றதில்ல. ஏன்னா வந்து எங்களால வந்து வீட்லயும் நாங்க பாத்துக்கிறதால பதவி உயர்வு கம்மி. இப்போ இன்கிரிமெண்ட் போனஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து நான் 8 மணி வரைக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், 10 மணி வரைக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன்றாங்க. நாங்க அதுவும் இல்ல, அதையும் விட்டு கொடுத்துடுறோம். சோ இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து நண்பர்களை விட்டு கொடுத்துடுறோம், உடன்பிறப்புகளை விட்டு கொடுத்துடுறோம், அதுக்கப்புறம் கூட பிறந்தவர்களை விட்டு கொடுக்கிறோம், நல்ல பிடிச்ச சாப்பாடை விட்டு கொடுத்துடுறோம், நிறைய கம்ஃபர்ட் ஜோன்ஸ விட்டு நாங்க வெளியில வந்துடுறோம், கம்ஃபர்ட்ஸை விட்டு கொடுக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அதற்கு மாற்றாக அன்பை கொடுத்து, அரவணைப்பை கொடுத்து, பண்பை கொடுத்து, குடும்ப வளர்ச்சிக்கு மற்றும் அல்லாமல் குடும்ப மகிழ்ச்சிக்கும் பெண்கள் தான் அதிகமா பாடுபடுறாங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிற நடுவர் அவர்களே, அதாவது இந்த நீர்வீழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? ஃபால்ஸ். அது பார்க்க அப்படியே மேல இருந்து பிரம்மாண்டமா கொட்டும். இப்போ பிரகாஷ் சார் சொன்னது எல்லாமே வந்து அதுதான். நாங்கள் வந்து சங்க காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் குடும்பத்திற்காக உழைப்பது ஆண்கள். வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா பெண்கள் வந்து அந்த நீரூற்றுக்கு கீழே இருக்கிற ஊற்றுக்கண் மாதிரி. அவங்களோட உழைப்பும் அவங்களோட விட்டு கொடுப்பதும் வெளியில யாருக்குமே தெரியாது என்று கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்க. 2 பேர் சேர்ந்து குடும்பத்தை துவக்கலாம். ஆனா 1000 பேர் சேர்ந்துதான் இந்த தேரை இழுத்து போக முடியும். குடும்பங்கிற தேரை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் 100% உண்மை. ஒரு பெண்ணினுடைய தியாகம் அப்படிங்கிறது இங்க தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்க சார் சொன்ன லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கலாம், ஆனா அங்க சொன்ன லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டலான லிஸ்ட். அப்படியே உழுத்துறதா செய்வோம் நம்ம அதை கேட்டதும். ஆனா அப்படிலாம் இல்லங்க, எங்களுக்கு அதுக்கு மேல பெரிய லிஸ்ட் இருக்குங்க, என்னங்க இதோடைய தீர்ப்பை சொல்லிடுறீங்களா அப்படின்னு கோவப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு ஜெயகணேஷ் சார். வாங்க சார், என்ன உங்ககிட்ட என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு கேட்போம். அன்பும் பண்பும் கனிவும் நிறைந்து புகழ் என்ற சொல்லிற்கே புகழ் சேர்த்து பெருமையுடன் தலைமை வைக்கும் எங்கள் குருநாதர், தலைவர், முதன்மையர் டாக்டர் ஸ்ரீ சுந்தர் அவர்களே, எத்தனை எரிமலைகள் வந்தாலும் வெடித்தாலும் அத்தனை தூளாக்கி புதியதோர் உலகை படைக்கும் வல்லமை கொண்ட நடுவர் அவர்களே, 1000 சோதனை வந்தாலும் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றும் மாணவ செல்வங்களே, குறிப்பாக எதிர்கால குடும்பஸ்தர்களே, போர்க்களத்தையே பூக்களமாக மாற்றும் எங்கள் இளங்கலை மற்றும் முதுகலை துறை தலைவர் அவர்களே, சக ஆசிரியர்களே, அனைவருக்கும் எமது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் விட்டுக் கொடுப்பது ஆண்களா பெண்களா சந்தேகமே வேண்டாம், பெண்கள் தான். ஆனால் விட்டுக் கொடுப்பதையே வாழ்க்கையாக வாழ்வது ஆண்கள் மட்டுமே. அப்பேற்பட்ட பாவப்பட்ட ஆன்மாக்களின் சார்பாக ஒரு கூக்குரலாக நான் வந்துள்ளேன். ஒரு காலத்தில் பெண்களை ஆண்கள் அடக்குமுறை செய்தார்கள், அடிமைப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் கூட திறன்மிக்க தூய்மையான ஆண்மகன்களாக பாரதியார் போன்றோர், ராஜாராம் மோகன் ராய் போன்றோர், கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை மற்றும் பலர், நேதாஜி சுபாஷ் போன்றோர் பெண்களுக்காக குரல் கொடுத்தனர், பெண்கள் குழந்தைக்காக பாடுபட்டனர், உலகத்தை மாற்றி காட்டினர். இது உண்மை. இன்றைய நிலை வேறு. பொதுவாக குடும்பத்தில் என்ன நடக்கிறது? கணவன்மார்கள்
மனைவிமார்களை செல்லமாக அழைப்பார்கள். எப்படி எல்லாம் அழைக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். உதாரணத்திற்கு குட்டிமா, கண்ணு குட்டி, உச்சி, தங்கம், பட்டு. அதே மனைவிமார் கணவன்மார் எப்படி அழைக்கிறார்கள்? ஃப்ராட், கிரிமினல், மென்டல். உன்ன மாதிரி ஒரு கேவலமான பார்த்ததே கிடையாது. ஒரு வேலை உருப்படியா செய்யறியா? சுத்த வேஸ்ட். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வந்து பண்றோம்? எங்களால முடிஞ்சதை செய்யறோம். அது சைலண்டா எடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்க எப்பவுமே வைலண்டா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு விஷயத்துல கணவன் வந்து அறிவுரை சொல்றான்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதிகாரம். அதே விஷயத்துல மனைவி அறிவுரை சொன்னா அதுக்கு பேர் என்ன? அக்கறை. தப்பு பண்ணிட்டு ஒருத்தர் மன்னிப்பிக்கிறாங்க, ஒரு மனுஷன் தப்பே பண்ணாம ஒருத்தர் மன்னிப்பிக்கிறாங்க, அவன் தான் புருஷன். சின்ன விஷயமா தான் இருக்கும், அப்படியே பெருசாய் சுனாமி மாதிரி பொங்கி அடிக்கிற அலையில அடிக்கிற அடியில ஒரு கதை கலந்து பாருங்க. பாதிப்பும் நமக்கு தான் இருக்கும், ஆனா அதுக்கு சேர்த்து நாம தான் மன்னிப்பிக்கணும். இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் இன்னைக்கு அர்த்தம் முடியும். அது தெரிஞ்ச நம்ம நோபல் பிரைஸ் ஜெயிச்சது. ஓ இஷ்டம். நாளைக்கு எங்கேயாவது வெளியில போலாமா? ஓ இஷ்டம். ஃப்ரெண்டு பார்க்க போலாமா? ஓ இஷ்டம். அம்மாவை கூட்டு வரலான்னு இருக்கேன். ஓ இஷ்டம். தங்கச்சி வரேன்னு சொல்றா, ஓகே சொல்லாமா? ஓ இஷ்டம். இப்போ ஓ இஷ்டம் சொன்னா நம்ம இஷ்டப்படி நடக்கிறதா இல்ல அவங்க வேணாம்னு சொல்ல அப்படியே விட்டுருந்தா? இப்படியே ஒரு குழப்பத்திலேயே ரொம்ப நாள் வச்சிருந்தா அந்த மனுஷன் என்ன ஆகும்? இப்ப திருமண புதுசுல பாத்தீங்கன்னா ரொம்ப அன்வயமா இருப்பாங்க. அப்ப வந்து என் உயிரே நீதானே, நீ இல்லாம நான் இல்ல, கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷம் போனோன்னு என் உயிரை எடுக்கிறதே நீதான். ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், ஏதாவது ஒரு முடிவு பண்ணு. ஒரு சின்ன கதை, நேரம் இருக்கணும். என்ன ஒரு புராண கதை தான் இது. யம தர்மராஜர் ஒரு தடவை பூமிக்கு வர்றாரு. பூமிக்கு வந்து ஒரு பொண்ணை பாக்குறாரு, குடிச்சு போச்சு, கல்யாணமும் பண்ணிடுறாரு. சரி, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையன் பிறக்கிறான், வாழ்க்கை போகுதுன்னு தெரியுது, சமாளிக்க முடியல, பிரச்சனை தாங்கல. சரி, ஒரு முடிவு பண்ணிட்டு பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் வேலைக்கு போறேன், உனக்கு ஒரு வரம் தரேன், நீ பெரிய வைத்தியம் ஆயிடு, ஒரு இடத்துக்கு போ, வைத்தியம் பார்க்க போறீங்கன்னா அங்க நான் இருந்தேன்னா உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும், நான் இருந்தேன்னா அந்த உயிர் பிழைக்காது, நான் இல்லைன்னா அந்த உயிர் பிழைக்கும்னு சொல்லுவேன். இந்த வரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பையன் பெரிய மருத்துவராக பெரிய புகழ் எடுத்துருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது, அரசர் மகளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சரி, வைத்தியம் பார்க்க போனா அங்க அவரோட அப்பா கண்ணுக்கு தெரியாது, இருக்காரு. இப்போ பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னா இவர் தலை போயிடும். சரி, என்ன பண்றது? உடனே அம்மா கூப்பிடுறாரு, அம்மா இங்க வாங்க, ரொம்ப நாள் அப்பாவை பணம் தேடுறீங்களா, இங்கதான் இருக்காரு பாருங்க, எங்க அப்படி திரும்ப எவ்வளவு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எமது போனா பிழைச்சிக்கிறாரு, செட்டில் ஆயிடுறாரு. எமதர்மனுக்கே இந்த நிலவன்னா நம்மள மாதிரி சிம்பிளான ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றது? இன்னுமா நம்ம இந்த உலகம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு. மூன்றாவது பெரிய படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துட்டீங்க, சில பேர் நான் இருக்காது. அதுல கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று வரும். கமல் வந்து ஸ்ரீதேவியை காப்பாற்றுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. கடைசியில் ட்ரெயின்ல போவாங்க, விஜி சீதி விஜின்னு சொல்லிட்டே போ, அவங்க புரிய வைக்க முடியாது, அது அவங்க தப்பு இல்லை. ஸோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பாதகமா இருக்கும், சில விஷயங்கள் சாதகமா இருக்கும். சாதக பாதங்களை தாண்டி உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ற ஒய்ஃபும், எதாவது பாத்துக்கலாம்னு சொல்ற கணவனும் கிடைச்சிட்டா போதும். அந்த வாக்கு தருகின்ற நம்பிக்கை போதும், வாழ்க்கையில வருதும் பெருசா தேவையில்லை. காலத்தோட ஓட்டத்துல காயங்கள் இல்லாம வாழ்க்கை இருக்காது. ஏற்படுற காயங்கள் உன் காயம் பெருசா என் காயம் பெருசான்னு பார்க்காம ஒருத்தருக்கு மருந்து போடு. எனக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ பாதிக்குமோ அதே அளவுக்கு தான் அவளுக்கோ இல்ல அவனுக்கோ வலிக்கும் பாதிக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த புரிதல் தான் வாழ்க்கையை வெற்றிப்படுத்த போவது. இதில் ஆண்கள் பெண்களை விட முன்னதாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதே யதார்த்தம். காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் இறைத்தேன், உனக்கே உயிரானேன், என்னாலும் என நீ மறவாதே, நீ இல்லாமல் ஏது நிம்மதி, நீதான் அடி என் சன்னதி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். கண்ணதாசன் தன்னுடைய இறுதி மூச்சு காலத்திலே தன்னுடைய மனைவி குறித்து எழுதிய அந்த அழகான பாடலோடு இந்த பட்டிமன்றத்தினுடைய அவருடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார் ரொம்ப சிறப்பாக. அப்பயும் பெண்களுக்கு சாதகமா தான் நிறைவு செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க.
ஒரு பெண் அழுகிறாள் என்றால் தன்னை மேலும் தைரியப்படுத்திக் கொள்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆண் அழுகிறான் என்றால் தன்னுடைய தைரியத்தை இழக்கிறான் என்ற அர்த்தம். ஆனா ஒரு ஆண் ரொம்ப சிரிக்க வைக்கிறான் அப்படின்னா ரொம்ப பாடுபட்டிருக்கான் வாழ்க்கையில அப்படின்னு அர்த்தம். அப்படியான அட்டி வாங்கிருக்காரு சாரு அப்படின்னு நல்லா தெரியுது. அடுத்து துவச்சு காயவே போடப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா, திரும்ப எங்களையே குறை சொல்லிட்டே இருக்கிறீங்களாமா, எங்ககிட்டே இருக்குமா, அவ்வளவு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பேச்சிறப்பாக தன்னுடைய அணிக்காக தன்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக முனைவர் பினிமாரின் அவர்களை அன்போடு அழைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய நாட்டாமை டீன் சார் அவர்களுக்கும் இங்க இருக்கிற ஹெச்ஓடிஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்க தேவையில்லாம வேஷ்டி கட்டிட்டு ஒரு மாதிரி டிராமா மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கும் எங்களுடைய அப்போனன்ஸ்க்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபைன். இங்க டாபிக் வந்து விட்டு கொடுப்பது ஆண்களா பெண்களான்னு தான் டாபிக். அத பேசுங்க. நான் சொந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் பேசிட்டு போயிருக்கிறார். அவங்க வீட்டுல அவரை எப்படி எல்லாம் கூடுவாங்களாம், ஃப்ராடு, மென்டல், லூசு பயல, எதுக்குமே உதவாத்தவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து டாபிக் என்னன்னா, நடுவர் அவர்களே, டாபிக் வந்து விட்டு கொடுப்பது ஆண்களா பெண்களா, அதுதான் டாபிக். சரியா? அப்போ அவர் வந்து ஜெகணேஷ் சார் சொன்னாரு, ஆதி காலத்துல இருந்தே பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய சமுதாயம், நிறைய லைக் மினிஸ்டர்ஸ், நிறைய லீடர்ஸ் வந்து பாடுபட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா, we were living in a male dominated society. அந்த சொசைட்டி இன்னைக்குமே அப்படிதான் இருக்கு. இந்த மேல் இந்த இருக்காங்கல்ல, இந்த உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்க எப்பவுமே நம்மள டாமினேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க லூஸ் தான், மென்டல் தான், அவங்க ஃப்ராட் தான், எல்லாமே தெரியும். பட் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுட்டு they try to dominate us. So அதுல வந்து சில நல்லுள்ளங்கள், சில பாசிட்டிவான சோல்ஸ் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அன்னைக்கு வந்து கண்டிப்பாக பாடுபட்டார்கள். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சொல்லுவாங்களாம். ஆமாங்க, உங்க இஷ்டம் தான். அது யாருக்காக அந்த இஷ்டத்தை அதை நீங்க சொல்றீங்க? எதுக்காக? உங்க பொண்டாட்டிக்காக, உங்க குழந்தைங்களுக்காக, உங்க ஃபேமிலிக்காக, உங்களோட ஃபேமிலியோட வெல்ஃபேருக்காக தான் நீங்க சொல்றீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அதுல வந்து சந்தோஷப்படுறது என்டையர் ஃபேமிலி தான். சோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அவர் பேசினதுல வந்து ஆண்களா பெண்களா விட்டு கொடுத்தா அதெல்லாம் பேசல. அவங்க வீட்டுலோட சொந்த பிரச்சனையே பேசிட்டு போயிருக்காரு. இப்ப நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம். பாயிண்ட் என்னன்னா, ஆதி காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் விட்டு கொடுப்பது ஆண்களா பெண்களா? ஒரு மனிதனுடைய ஐடென்டிட்டி, இப்ப நான் யார் அப்படிங்கிற எனக்கு ஐடென்டிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யார் அப்படின்னு கேட்டோன்னு நான் சொல்வேன், என்னோட பேர் பினி மேரன் அப்படின்னு. நான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கறது என்னது? என்னுடைய பெயர். சோ அந்த ஐடென்டிட்டியே கழுத்துல 3 முடிச்சு போட்ட உடனேயே நீங்க மாத்திடுறீங்களே ஐயா. பினி வர்கீஸாக இருந்த நான் பினி டிஷோர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயம் என்ன கூடுது. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? அங்கேயே தொடங்கிடுறீங்களா உங்களோட ஆதிக்கத்தை, உங்களோட டாமினேஷனை தொடங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பின்னாடி வந்து டிஷோர்னு தான் எழுதணும். பினிக்கு அப்புறம் டிஷோர் தான் வரணும். பினிக்கு அப்புறம் வர்கீஸ் வேண்டாம், பினிக்கு அப்புறம் மேரின் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து அடக்குறாங்க. அதுலயும் அந்த பெண் வந்து அதை என்ன செய்யறா? சந்தோஷமாக வெட்டி கொடுக்குறா. சிக்னேச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட சிக்னேச்சர் கூட நான் அப்படிதான் கூட பினி டிஷோர், அது சந்தோஷம் தான், நம்ம அக்செப்ட் பண்றோம். அப்படிதானே எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ற உண்மைதானே? எல்லாம் ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டீங்க. So this is what is the truth. அது ஒண்ணு. ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து I belong to கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பலகார பெட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த பலகார பெட்டி, அந்த பெட்டி வந்து இந்த பாம் லீவ்ஸ்ல செய்திருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளால 3 ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். முறுக்கு, முந்திரி கொத்து, அதிரசம்.
அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மகளே நீ போற இடத்துல உன்னோட இன்லாஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? முறுக்கு மாதிரி வெறப்பா இருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? நீ அங்க தாழ்ந்து அடக்கமாக பணிந்து அத ஒரு முந்திரி கொத்து மாதிரி அந்த ஃபேமிலிய மாத்தணும். முந்திரி கொத்து நம்ம பார்த்திருப்போம், எல்லாம் கொத்து கொத்தா தான் இருக்கும், சேர்ந்துதான் இருக்கும். கொத்து மாதிரி மாத்தி அந்த லைஃப ஒரு அதிரசமாக மாற்றுபவள் யார்? ஒரு பெண் தாங்க. அங்க இந்த முறுக்கு மாதிரி இருக்கிற மனுஷங்களை உடைச்சு சாஃப்டா நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரசமா மாற்றுறது பெண்கள் தான். அக்செப்டட், ஃபைன். அடுத்த பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. மேடம் சொன்னாங்க, எங்களோட அணி தலைவி சொன்னாங்க, கன்சீவ் ஆன உடனே நம்ம விட்டு கொடுக்கிற நிறைய விஷயங்கள் என்னன்னா, சாப்பாடை விட்டு கொடுக்கறது. ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு இருந்த பெண் பாதி தோசைக்கு அப்புறம் சாப்பிட மாட்டா, அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது அவளால. தூக்கத்தை விட்டு கொடுப்பாள். அவ 10 மாசம் சாப்பிடலையே தூங்கலையே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆண் ஓகே நானும் உனக்கு கூட உட்காந்து நானும் 1/2 தோசை சாப்பிட்டுக்கிறேமா, ஒரு இட்லி சாப்பிட்டுக்கிறேன்னு ஏதாவது ஆண்கள் சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? நிச்சயமா. அவங்க வெளுத்து கட்டுவாங்க, ஆப்போசிட்ல உட்காந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க அப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி, குழந்தை பிறந்துருச்சு. இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணுதாமா வளர்க்கணும். அப்பவும் அவளுக்கு சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல. 24/7 அந்த பெண் தான் அந்த குழந்தைய பாதுகாப்பா. நைட்டு தூங்கவும் மாட்டா. அதுலயும் வேலை பார்க்கிற பெண்களுக்கு அவங்களோட நிலைமை அதுலயும் பரிதாபம். குழந்தையும் பார்த்து வீட்டுல உள்ள வேலையை செஞ்சு அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா. அப்ப மட்டும் நம்மளோட ஆப்போனன்டோட தலைவர் சொன்னாரு, மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்னாரு. வேற வழி இல்லைங்க, எங்களுக்கு வீட்டுல அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தை வெளியில யாரும் தெரியாம இருக்கிறதுக்காக தான் நாங்க சாயம் பூசிக்கிறோம். அக்செப்டட். So thing is, so அந்த எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் என்ன செய்யறாங்க? விட்டு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது என்னுடைய I try to keep my points. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்க நிறைய விமன் இருக்கீங்க, நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஆல் ஆஃப் யூ நோ டிரைவிங். எல்லாருக்கும் டிரைவிங் தெரியும். எஸ். இந்த ரோட்ல டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ஆனா ஒரு கார் இல்லைன்னா ஒரு 2 வீலரை நம்ம கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. How do they react? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? விடவே மாட்டாங்க ஃப்ரண்ட்ல. எப்படி அந்த எனி காஸ் அது ஒரு பெண் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? சேஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல வர. இது எல்லாமே நம்ம இது பிராக்டிக்கல் திங்ஸ். சோ அது ரோடா இருந்தாலும் சரிதான், வீடா இருந்தாலும் சரிதான், நாடா இருந்தாலும் சரிதான், எல்லா இடத்துலயும் விட்டு கொடுப்பவள் பெண் மட்டும்தான் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆண்கள் இதுல ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கே நாங்க அவங்க கால்ல விழுந்துடுறோம். என்னங்க நாங்க விட்டு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். என்னங்க எப்படி சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக நாங்க விட்டு கொடுக்குறோம். எங்க வீட்லயே சொல்லி அனுப்புறாங்க, இப்படி எல்லாம் முறுக்காவும் வெறப்பாவும் தான் உன் புருஷன் இருப்பா, நீ பார்த்து நடந்துக்கணும். அதை தாண்டி ஒரு குடும்பம் இருக்கு, அது அதுக்கு மேல இருக்கும், நீ பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு வீட்டுல இருந்தே சொல்லிதான் அனுப்புறாங்க சூசகமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வினிமாரின் அவர்கள். அதுவும் கஷ்டம் தெரியாமல் வளர்க்கப்பட்ட ஒரு பெண். எல்லா பெண்ணும், எல்லா அப்பாவுக்கும் அவங்களுடைய பெண்கள் லிட்டில் பிரின்சஸா தான் இருப்பாங்க. ஒரு சுடு தண்ணி வைக்க கூட தெரியாத பெண்கள் கணவன் வீட்டுக்கு போனதும் ஒட்டுமொத்தமா கிச்சனை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது அப்படிங்கிற அந்த கொடுமை இருக்கு பாருங்க. அதை விட ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய கொடுமை இருக்கவே முடியாது. அதையெல்லாம் ரொம்ப சரியா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இதுதான் உண்மையா? அதிகாரம் இப்படிதான் இருக்குதா? அன்னைக்கு ஆபீஸ் விட்டு கணவன் போய் உட்கார்றான் வீட்டுல, ரொம்ப டயர்டா இருக்கு, அம்மா ஒரு காஃபி குடுக்குறியாமா அப்படின்னு கேக்குறான். மனைவியும் காஃபி எடுத்துட்டு கொடுக்குறா. சிந்திருச்சு. ஐயோ சிந்திருச்சேம்மா, நான் தொடச்சிடுறேன், சாரி, நான் தான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் கணவன். நீங்க மட்டும் அவசரப்படுவீங்க, உங்க பரம்பரையா அவசரம் கொடுக்க பரம்பரை தானே அப்படின்னு அடுத்த கமெண்ட் வந்து. இப்படி பெண்கள், ஆண்கள் இப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் அதை விட்டு கொடுக்காம பெண்களும் ஆக்கிரமிப்பு செய்யற பெண்கள், அப்படி ஆக்கிரமிப்பு செய்யற பெண்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. என்னங்க நாங்கெல்லாம் பார்க்காததா அப்படின்னு வர்றாரு. அடுத்ததாக
எங்க வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா அப்படிங்கறத போட்டு உடைக்கிறதுக்காக கோகுல் அவர்கள் இதோ வந்துட்டேன் அப்படின்னு வராரு. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் அண்ட் பொங்கல் விஷஸ். ஆக்சுவலா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ரெஸ்பெக்ட் இருந்தாலே வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்துடும் எப்பயுமே நினைக்கிறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்றனாலுமே அவங்கள்ட்ட விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்து எப்பயுமே வந்துடும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஆண்கள் வந்து பெண்களை வந்து எப்பயுமே போற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த காலத்துல இருக்கிற இலக்கியத்துல இருந்து இந்த காலத்துல இருக்க கவிதை வரைக்குமே பெண்கள்னாவே பெருசா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே வந்து நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா பெண்கள் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இது தண்ணி பிரச்சனை இல்லாட்டி வந்து யூஸ்வலா இருக்கிற நார்மல் பிரச்சனை தான் இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் சரியில்லை இல்லாட்டி வந்து பல்ப் ஒர்க் ஆகல, அதுக்கெல்லாம் கூட டக்குன்னு ஒரு செகண்ட் ஹர்ட் ஆகுற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா உன்னையெல்லாம் கட்டிட்டு என்னடா பண்றது, நீ இருக்கிறதுக்கு இது இல்லாம இருக்கலாம், அந்த மாதிரிலாம் டக்குன்னு ஒரு செகண்ட் பேசுவோம். பட் ஆண்கள் அந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம், அந்த மாதிரி டக்குன்னு ஹர்ட்டிங்கா பேசுறாங்க. அது சீரியஸான விஷயத்துக்கு பேசவே மாட்டாங்க, ஏன்னா அடுத்த வாரம் சோறு கிடைக்காது, அது ஒரு மேட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து எப்பயுமே வீட்டுல மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்கள் தான் வீடு பாத்துக்கிறாங்க. எஸ், இட்ஸ் எ வெரி கிரேட் திங். அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைக்கு கூட. வேணா அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு அம்மாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சிடும். ஏன்னா வந்து அம்மா இஸ் ஆல்வேஸ் எ ஹீரோயின் ஃபார் த சன். அவங்க எப்பயுமே ஒரு கிரேட்டர் ஃபேஸா தான் பார்ப்பாங்க. ஆனா அப்பா வந்து அப்பப்போ வில்லனா மாறிடுவாரு சில வீட்டுல. ஆனா அவரு பின்னாடி போய் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு, ஆனா அது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் வெறப்பாவே இருந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்ல அவர் வந்து அழுதுட்டா அப்புறம் என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதனால வந்து அவர் எதுவுமே காமிச்சிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, பசங்கனாலே கொஞ்சம் அவன் பாத்துக்கோண்டா பையன்டா அதனால அவன் இருப்பான்டா அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு எண்ணம் இருக்கு. அடிபட்டாலும் சரி, பொண்ணுக்கு அடிபட்டா வந்து நிறைய பேர் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, பசங்களுக்கு அடிபட்டா அவன் பாத்துக்குவான்டா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதே மாதிரி எந்த விஷயம்னாலும் இருந்தாலும் சரி, இதை விட ஒரு கெரியருக்கான ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும் எப்பயுமே பசங்களுக்கு. நீ பையன்டா அதனால வேலை செஞ்சே ஆகணும். இது வந்து இப்ப வந்து பொண்ணுங்க வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றது யாரும் சொல்றதுக்கு இந்த ஜெனரேஷன்ல யாரும் இல்லை. எல்லாருமே பொண்ணுங்களை வேலை பார்க்கணும் தான் அனுப்புறோம். ஆனா அதே செட் ஆஃப் இதுக்கு முன்ன இருக்க அம்மாஸ் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டுல இருக்கு, நாங்களும் எதிர்பார்ப்போம்ல, நாங்களும் வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் ரெடி தான், வீட்டு வேலை செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா we are ready always. பட் அம்மாஸ் விட மாட்டாங்களே. அம்மாஸ் வந்து நீ வேலைக்கு போடா அப்பதானே உனக்கு மரியாதை அப்படின்னு பெண்களுக்கு வந்து அகேன்ஸ்டா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலே கடைசியில நீ அதுக்கும் நம்மளுக்கு வந்து அங்க கீழே தான் போய் ஆகணும். அம்மானா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படிதானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். இந்த மாதிரி நிறைய வந்து நாங்க கீழே போய் தான் ஆகணும். என்னதான் நாங்க வெளில வந்து டாமினேட்டிங்கா பேசிட்டு இருந்தாலுமே, பேசுற மாதிரி தெரிஞ்சாலுமே டீப் டவுன் சாரி கேட்கறதா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடக்குன்னே தெரியாது, ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு போய் பொசிஷனுக்கு காலில் விழுவுற மாதிரி எல்லாம் ஆயிடும். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு விஷயம் மூட் ஸ்விங்ஸ்னு ஒண்ணு வரும். அது என்னன்னு கூட நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியாது. அது போய் ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ரு. பிளஸ் பாய்ஸுக்குமே அந்த மாதிரி சம்டைம்ஸ் மூட் ஸ்விங்ஸ் இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் இது மூட் ஆஃப் இருக்கும். இப்ப பொண்ணுங்க கத்திட்டானா அவ வந்து ஒரு டென்ஷனா இருக்கா மச்சான் அதனால கத்திட்டா, இல்லாட்டி அது மாதிரி விட்டுறா அப்படின்னு சொல்லுவான். அதே வந்து ஒரு பையன் கத்திட்டானா இஸ் ஹராசிங் மேன் அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க, ரெட் பிளாக் அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பெண்களுக்கு வந்து சாதகமா இருக்கு சில விஷயத்துல, அதே மாதிரி பசங்களுக்கு வந்து சாதகமா இல்லை. அதனாலயே நாங்க வந்து என்ன சொல்ல வரோம், பசங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும், போய் தான் ஆகணும். ஏன்னா அடுத்த வாரம் சோறு வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கோகுலுக்கு மீண்டும் ஒரு மிகச்சிறந்த கரவொழியை நாம் எழுப்பியே ஆக வேண்டும். மிக சிறப்பான ஒரு தண்ணீர் பேச்சு, ரொம்ப சிறப்பா. நாங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பா இருக்கிறோம், அப்ப எல்லாத்தையும் நாங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த வாதத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இந்த சமூகம் முதல்ல துணை நிக்குது. ஆனா இந்த ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்கு, அதையாவது கொண்டாடுறீங்களா, இல்ல எங்களை கொண்டாடலனாலும் பரவாயில்ல அதையாவது கொண்டாடுறீங்களான்னு மறைமுகமா கேள்வி கேட்டுட்டு போயிருக்காரு. ஏன்னா
ஹராசிங் அப்படிங்கிறது பெண்களுக்கு நடக்கும்போது முதல்ல வந்து நிக்கிற இந்த சமூகம், ஆணும் அதுல சமமா பாதிக்கப்படுறா அப்படிங்கும் போது அவனுக்கு துணை நிற்பதற்கு வருவதில்லை அப்படிங்கறதுதான் 100% உண்மை. அந்த கருத்தை மிகச்சிறப்பா வச்சுட்டு போயிருக்காரு. அப்புறம் சூழ்நிலை பெண்களுக்கு தான் அதிகமா சாதகமாக இருக்கிறது எல்லா விஷயத்திலயும். அப்படிங்கும் போது நாங்க பயந்து தானங்க வாழ வேண்டியதா இருக்கு, எங்களுக்கு சோறு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்குதுங்க அப்படின்னு அவரு வேதனையை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. திரும்ப அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இந்த சமூகம் உற்று நோக்க வேண்டிய விஷயம், நாம் அனைவரும் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திரும்ப பெண்களை சார்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழலை தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறத அவருடைய வாதம் சொல்லுது. ஒரு பெண்ணை வேலைக்கு அனுப்புறதுக்காக நாங்க தயாரா இருக்கோம், நாங்க வேலைக்கு அனுப்புறோம், அவங்க போறதுல பிரச்சனை இல்ல அப்படின்னு மாறி இருக்கிற சமூகம். அந்த சுதந்திரம் யாரும் கொடுக்க வேணாம். ஆனா இந்த சமூக சூழல்னால அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்து இருக்கு. ஆண் அந்த வீட்டுல இருக்கிற ஆண் அங்கீகரித்தால்தான் அந்த பெண் வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனா சமைக்கிறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் அந்த வீட்டுல இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஆணை அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தனக்கு சாதகமாக தன் கைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வந்து சுயமா இயங்க விடாமல் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வியை, அந்த சிந்தனையை அவர் தூண்டிட்டு போயிருக்கிறாரு. கோகுல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சிறப்பு வாழ்த்துக்கள். என்ன இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டாரு, இதோட பட்டிமன்றத்தை முடிவு செஞ்சுக்கலாமா, நிறைவு செஞ்சுக்கலாமா, ஆண்களே தான் அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆண்கள் கிட்ட அப்படின்னு நினைச்சா, இல்ல நாங்க இன்னும் 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறோம், எப்படி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இங்க உட்கார்ந்து இருக்காங்க. MBA பூஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம் மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கோகுல் வந்து பேசினாங்க, இது மாதிரி மூட் ஸ்விங்ஸ் பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறமா அலையன்ஸ், அது லைக் ஒரு கேர்ள்ஸோட மூட் ஸ்விங்ஸ் அந்த பத்தி பேசுறாங்க. நீ பிபிஏல வந்து மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்க வரியாப்பா இல்ல கேர்ள்ஸோட மூட் ஸ்விங்ஸ் பத்தி படிக்க வரியாப்பா? இங்க அலையன்ஸ் வந்து இன்டைரக்டா தேடுற போல, நீ எனக்கு புரியல இன்னும். அதே மாதிரி வந்து நிறைய சாங்ஸ் பத்தி பேசினாங்க. இது மாதிரி ஜென்ரலா கேர்ள்ஸ் பேஸ் பண்ணி நாங்க நிறைய ஒரு மாதிரி சாங்ஸ் எல்லாம் எழுதுறோம், நல்ல மரியாதையான சாங்ஸ் எல்லாம் எழுதுறோம்னு. இதே ஜென்ரேஷன்ல தான் கேர்ள்ஸ் பேஸ் பண்ணி அடிடாவல உதடாவலன்னு எல்லா பாட்டும் எழுதுறீங்க. எல்லாரையும் ஜென்ரலான பெண்கள்லாம் சேர்த்து எழுதுறீங்க. அதே மாதிரி ஃபுட் விஷயம் கூட சொன்னாங்க. இது மாதிரி ஃபுட் விஷயம் ரிலேட்டட் பாத்தீங்கன்னா, இப்ப எந்த ஒரு அம்மா யாரா இருந்தாலும் சரி, தன்னோட கணவர் தன்னோட பிள்ளைகளுக்கு போன பிறகுதான் அந்த ஃபுட்டே அவங்க சாப்பிடுவாங்க. எங்களோட அணி தலைவி விஜயராணி மேம் சொன்ன மாதிரிதான், அவங்களுக்கு என்னதான் பிடிச்ச சாப்பாடு வந்து அவங்க சுட சுட சமைச்சு நல்லா வச்சாலுமே முதல்ல அவங்க என்னைக்குமே சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே தன்னோட குடும்பத்துக்கு விட்டு கொடுத்துட்ட பிறகுதான் சாப்பிடுவாங்க. அது எவ்வளவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதுதான் சாப்பிடுவாங்க. அப்புறம் கெரியர். ஓகே, இந்த ஜெனரேஷன்ல கெரியருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரீங்க கேர்ள்ஸ்க்கு. எத்தனை பேர் வீட்டுல வந்து நைட் ஷிஃப்ட் விடுவாங்க கேர்ள்ஸ்? யாருமே விட மாட்டாங்க. கேட்டா உங்களுக்கு சேஃப்டி இல்லை, இன்னும் இல்ல. அந்த சேஃப்டியை நீங்க கொடுங்க, கொஞ்சம் குடும்பத்துல இருந்து கொடுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கேர்ள்ஸ் விமன்ஸ்க்கு, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலி சைட்ல இருந்து. ஓகே நீங்க போங்க, நாங்க இருக்கோம்னு. அதே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலிக்கே வந்து ரூட்னா அது வந்து விமன் தான். லைக் ஒரு ஃபேமிலியை வந்து அந்த ஷேப் பண்றதே, அவங்க வேற ஃபேமிலில இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு வந்து அந்த ஃபேமிலிக்காக அவங்க வளர்ச்சி, அவங்க பண்ற ஒர்க்ஸ் எல்லாத்துமே அந்த ஃபேமிலிக்கு பண்ணிட்டு அவங்க ஒரு நியூ என்விரான்மெண்ட் குள்ள வந்து எல்லாமே அவங்களோட ஃபேமிலில இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அவங்களோட கெரியர்ல இருந்து விட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபேமிலில இருந்து புது ஃபேமிலிக்கு வந்து எவால்வ் ஆகிறது விமன் மட்டும்தான். எந்த மென்னும் அது மாதிரி அவங்க ஃபேமிலியை விட்டு இன்னொரு ஃபேமிலிக்கு வரதே கிடையாது. அண்ட் ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் பண்றதும் விமன்ஸ் மட்டும்தான். எந்த ஒரு மென்னாவது ஹவுஸ் ஒர்க்கரா இருக்கீங்களா, எல்லாமே விமன்ஸ் தான் இருக்கும். விமன்ஸ் தான் ஃபேமிலிக்கு நின்று எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால நீங்க சொல்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியாம இருக்கு கோகுல் அவர்களே. அதுக்கப்புறமா பீரோ, நீங்க என்னப்பா 2 சட்டை 2 பேண்ட் போட்டு வந்துருவீங்க. விமன்ஸ் அப்படியா? அவங்களுக்கு ஒரு அட்டையர் இருக்கும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் வாங்கி அவங்களை அழகுபடுத்திக்கிறது தானே. உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற விமன்ஸ் அவங்களை அழகுபடுத்தி அவங்க பாத்துக்க கூடாதா? நெக்ஸ்ட் பட்ஜெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே அதை சிக்கனமா பட்ஜெட் பண்றது விமன்ஸ் மட்டும். தனக்கு கூட சிலது வாங்கிக்காம தன்னோட பிள்ளைகளுக்கு தன்னோட ஃபேமிலிக்கு சேர்க்கறது எல்லாமே விமன்ஸ் மட்டும் தான். மென்ஸ்க்கு வந்து இந்த பட்ஜெட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். அண்ட்
விமென்ஸாலயும் இண்டிபெண்டா இருக்க முடியும். அவங்க ஃபேமிலிக்காக மட்டும்தான் அவங்களோட இண்டிபெண்டன்ட்டை விட்டுட்டு மென்ஸுக்கு டிபெண்டா இருந்துட்டு தன்னோட குடும்பத்தை வந்து வளர்க்குறாங்க. அதாவது அதிகமா வந்து விட்டு தரது வந்து பெண்கள் மட்டும்தான் என்று நான் என்னோட உரையை வந்து முடிச்சுக்கிறேன். மிக சிறப்பான வாதத்தை பூஜா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய கரவொலி எழுப்பி பூஜாவை வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பான வாதங்கள். ஏன்பா ஏதோ அவனால முடிஞ்ச வேலையை செய்யறான் இங்க வந்து கோகுல். மூட் ஸ்விங்ஸ் பத்தி எல்லாம் நீ ஏப்பா இங்க வந்து பேசுறேன்னு எடுத்தோடனே அவனை இப்படி தாக்கி ஆஃப் பண்ணி விட்டு போலாமா நீ? என்ன நயன்தாராவோட ஹஸ்பண்டே நின்று ஸ்டேஜ்ல லட்சம் பேருக்கு முன்னாடி பேசுறாரு, அவன் பேசக்கூடாதாமா? என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா? அப்புறம் சொல்றான் நைட் ஷிப்ட்ஸ்ல பெண்களை நீங்க அலோவ் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக பெண்கள் இப்படியான பாதுகாப்பு குறைபாடுகளால சிக்கி நிறைய பேரு உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். கண்டிப்பா பெண்களுக்கு பல்வேறு உடை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி உடை அவங்க அணிஞ்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. கல்யாணம்னா புடவை கட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. பார்ட்டினா வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போக வேண்டியதா இருக்கு. ஃபார்மல்ஸ் போட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆபீஸ் அப்படின்னா இப்படி எங்களுக்கு பல்வேறு அட்டையர்ஸ் இருக்கு. அதனால நாங்க ட்ரெஸ்ஸுக்காகவும் நாங்க வந்து அக்சசரிஸ்க்காகவும் செலவு பண்றோம். அது ஏன் உங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற பதில வந்து அவங்க முன் வச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகான இன்னொரு முக்கியமான குறிப்பிட்ட விஷயம், பட்ஜெட்டிங்ல அம்மா கையில குடுத்து போடு செல்லக்கண்ணு எப்பயா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு தொடர்ந்து உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் மிக சரியான பதிலை முன் வச்சிருக்காங்க. பூஜாக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்புங்க. மிக சிறப்பான கன்னி பேச்சு, ரொம்ப சிறப்பான முதல் மேடையிலிருந்து மிக அழகான உரையை அவங்க தூக்கி இருக்கிறாங்க. பூஜாக்கு வாழ்த்துக்கள். ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? என்னம்மா நீங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் அம்மா போட்டு கூப்பிடுறாரு சார். நம்ம சாரு அம்மம்மா அப்படின்னு இப்ப நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. மிக சிறப்பா என்ன பேச போறாரு பாப்பா? ஏமா ஆண்களை தான்மா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப பாருங்க, ஆல்டோ பிரவீன் சிங் அவர்களே அன்போடு. Dear Almighty, most respected Dean Sir, Dr. C. Sundar Sir, beloved HODs, Dr. Arumali Sir, as well as Rekha Ma'am, சிங்கப்பெண் நடுவர் அவர்களே, என் எதிரணி தாய்மார் அவர்களே, அன்பார்ந்த தாய்மார் அவர்களே, நீங்களாம் கண்டிப்பா ஜெயிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க அணி ஜெயிக்கணும். விட்டு கொடுத்துறோம்மா, விட்டு கொடுத்துறோம். நீங்க ஜெயிக்கிறவங்க விட்டு கொடுத்துறோம். எதிரணியில எங்களை ரொம்ப தாக்கி பேசினாங்க. எங்க அணியில யாராவது அவங்கள தாக்கி பேசினாங்களா? வச்சுக்கோங்கம்மா, விட்டு கொடுத்துறோம். விஜயகாந்த் டைலாக் ஒன்று சொல்லட்டுமா? என்னம்மா வெற்றி வெற்றி வெற்றி. உண்மையான வெற்றினா என்னன்னு தெரியுமா? எதிரணியை ஜெயிக்கிறவோ இல்லாட்டி ஆப்போசிட்ல நிக்கிறவங்க ஜெயிக்கிறது கிடையாது. நம்ம செத்த பிறகு நமக்காக 4 பேர் கண்ணீர் ஒடிக்கணும். நம்மளை பத்தி 4 பேர் பேசுறாங்க, அதாங்க உண்மையான வெற்றி. இந்த எதிரிகள் ஜெயிக்கிறதா வெற்றி கிடையாதுங்க, அதாங்க வெற்றி. ஃபைனலா, மை டியர் பிளடி ஸ்வீட் காய்ஸ், உங்க அனைவருக்கும் பொங்கல் மற்றும் ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? பொங்கல் மற்றும் ஹாப்பி நியூ இயர். சரி, நாங்க இங்க யாரையும் தாழ்த்தியோ பேச வரவில்லை. இங்க யாரையும் தாழ்த்தியோ பேச வரவில்லை. உண்மையை பேச வந்திருக்கோம். உண்மை கசக்கதான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். டாபிக் வந்து சங்க காலத்துல நாங்க பிறக்கிறப்பா, எங்களுக்கு தெரியாது. ஓகே, நாங்க சங்கதான் பிறந்திருக்கோம். கூகுள சர்ச் பண்ணி பார்த்தா என்ன சொல்றது? கூகுள் பாதி உண்மை சொல்றது, பாதி போய் சொல்றது. உண்மைதானே? அதெல்லாம் ரைட் ஆன்சர் கூகுள் சொல்லாது. பிரசன்ட் சினாரியோல என்ன பாக்குறோம் அதை மட்டும் டச் பண்ணுங்க நடுவர்கள. பிரசன்ட் சினாரியோ வச்சு நான் எங்களோட பாயிண்ட்ஸ் சொல்றோம். அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்க எங்களுக்கு வரல, விட்டு கொடுத்துருவோம். அவங்க கவுண்டர் தான் வேண்டாம், எங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. எங்க அணித்தலைவரோட பேச பாருங்கப்பா, பிஞ்சு மூஞ்சுப்பா, பார்த்தாலே தெரியலப்பா இவங்க விட்டு கொடுத்துருப்பாருன்னு. அடுத்த பாருங்கப்பா, குழந்தை மூஞ்சுப்பா, பாருப்பா, மீச தாடி கொஞ்சம் இருக்குதாப்பா. அவர் குமர்ல தெரிஞ்சுட்டு எவ்வளவு விட்டு கொடுத்துருப்பாரு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பிஞ்சு
தம்பி இப்பதான் எவ்வளவு அழகா சின்ன பிள்ளை பேசணும். கம்பளி ஐ ப்ளீஸ் அவெல்லாம் கேர்ள்ஸ் பேசிக்கிட்டாங்க சந்தேகம் தான் எனக்கு. ஓகேவா? இப்படி இருக்கும்போது கண்டிப்பா 100% சொல்றேங்க, ஆண்கள் தாங்க விட்டு கொடுக்கறதுல ஆண்கள் தாங்க. அதுக்கு இப்ப முதல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுடைய குடும்பம் வரைக்கும் பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் பெண்களுக்காக விட்டு கொடுக்குன்னா, நம்ம இந்தியாவை எப்படிங்க கூப்பிடுவோம்? இல்ல ஒரு தமிழ் பேர் இருக்கு இந்தியாவுக்கு, எப்படிங்க கூப்பிடுவோம் இந்தியாவை? பாரத மாதா, பூமா தேவி. யார் பேர் இருக்காது? யார் பேரு? ஆண்கள் பேரா? உங்க பேர் தாங்க, பெண்கள் பேர் தாங்க. நடுவில் உங்க பேர் தான். ஏன்? ஒரு நாடு நல்லா இருந்தா, ஒரு வீடு நல்லா இருந்தா எங்களுக்கு தெரியும். அப்ப குடும்பமும் நல்லா இருக்கணும், நாடும் வளரணும். அதனால பெண்கள் பேர் தான் ஒரு நாட்டுக்கு வச்சிருக்கோம், ஆண்கள் பேரா வைக்கவே இல்லை. ஏன்னா we respect you, நாங்க உங்களை மதிக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கிறோம், உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கிறோம். ரெண்டாவது, ரிவர், ஆறுகள். ஆறுகள் பேர் எடுத்துக்கிறோமா? என்னென்ன ஆறுகள் பேர் இருக்குது? கங்கா, யமுனா, கோதாவரி, வைகை. ஆண்களுக்கு ஒரு 1-2 பேர் தான் வச்சிருக்கோம். உண்மையா பையா? விட்டு கொடுத்துட்டோம், விட்டு கொடுத்தோம். உங்க பேரே வச்சுக்கோங்க, நாடு நல்லா இருக்கட்டும், விட்டு கொடுத்துட்டோம். மூணாவது, சட்டத்தை எழுதுனது ஒரு ஆணுதான். சட்டத்தை எழுதுனது ஒரு ஆணுதான். ஆனா சட்டத்துல கோர்ட்ல பாத்தீங்கன்னா நீதி தேவதையை தான் நாங்க வச்சிருக்கோம், ஆண் தேவதையை வைக்கல. நல்ல ஒரு சட்டங்கள் வந்து நல்ல ஒரு உண்மை தானே? அதே மாதிரிதான் நடுவர்களே சிங்கப்பெண் அவர்களே, இங்கேயும் உங்களை நடுவில் உட்கார வச்சிருக்கோம். முடிவு அவங்க ஜெயித்தா ஜெயித்துட்டு போட்டோம், விட்டு கொடுத்துக்கிறோம். நாங்க ஜெயித்தா எங்களுக்கு முடிவு சொல்லுங்க. கடைசி முடிவை எப்படி சொல்லாதீங்க? ஒரு குடும்பம் வளர்றதுக்கு ஆணும் விட்டு கொடுக்கணும், பெண்ணும் விட்டு கொடுக்கணும், அப்படி சொல்லாதீங்க. அவங்க வின் பண்ணா விட்டு கொடுத்துருங்க. இல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், காடிக்கேத்த மூடி ஏன்னா புரியும் சொல்லாங்க. ஒண்ணு அவங்க வின்னு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருக்கோம். இல்லாத்தையும் நாங்க வின்னு சொல்லுங்க. இத ஒண்ணுதான் அவங்க எதிர்பார்க்கறது. இந்த அடைமொழி எல்லாம் போட்டீங்க, நல்லாதான் பேசுவீங்க, எங்களுக்கு அடைமொழி வராது. அடைமொழி எல்லாம் போட்டு பேசுவீங்க, தை பொங்கல், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். கரெக்டான ஜட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன விட்டு கொடுக்குது? பெண்களுக்கு இலவச பஸ் விட்டு கொடுத்துட்டோம், வச்சுக்கோங்க. அந்த பஸ் எப்படி விட்டு கொடுத்துருக்கோம்? கேர்ள்ஸ்க்கு என்ன கலர்மா பிடிக்கும்? பிங்க் கலர் பஸ், பிங்க் கலர் பஸ். எந்த கவர்மெண்டா வருமான பஸ்? பஸ்ஸுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம்? பாக்கெட் மணி. ஐடி கார்டும் பிங்க். பாக்கெட் மணி 1000 ரூபாய் பஸ்ல போய்க்கோ, பாக்கெட் மணி 1000 ரூபாய் வச்சுக்கோ. நாங்க என்னைக்காவது போராட்டம் நடத்துறோமா? எங்கேயாவது ஹேஷ்டேக் பண்ணோமா? கோர்ட்ல கேஸ் போட்டோமா? இதே இது ஆண்களுக்கு மட்டும் இந்த சலுகைகள் கொடுத்திருந்தா பூமி 2000 சுனாமி வந்திருக்கோமா? உண்மைதானமா? உண்மையா பொய்யா? இப்படி எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உங்களுக்காக விட்டு கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் விட்டு கொடுக்குது. குடும்பத்துல நாங்க விட்டு கொடுக்காம இருப்போமா? எனக்கு குடும்பத்துக்கா உண்மைதான் ஒத்துக்கிறோமா? நீங்க திருமணத்துக்கு அப்புறம் எங்க கூட வந்துடுறீங்க, எங்க குடும்பத்துக்கு வந்துடுறீங்க, ஒத்துக்கிறோம். இட்ஸ் a gift of God. இதை நீங்க பெருமையா நினைக்கணுமா? கடவுளோட இயற்கை, பெண்ணின் படைப்பு. புரியுதா? எப்படி உங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு பெண்மை, ஒரு குழந்தை பெற்றெடுக்க உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். எங்களுக்கு கடவுள் கொடுக்கல. ஆனா அதே மாதிரிதான் இப்ப நீங்க ஆண் வீட்டுக்கு போய் வாழணும்னு கடவுள் உங்களுக்கு கொடுத்தது, அதையே நீங்க விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க. அது சரி, இப்ப அதையும் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டோம். எப்படின்னு சொல்லட்டுமா? மேரேஜுக்கு இப்ப 3 கண்டிஷன் வைக்கிறாங்கம்மா. முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை. முதல் கண்டிஷன் நல்ல வேலை. ரெண்டாவது கண்டிஷன் தனி வீடு. ஓகே. மூணாவது கண்டிஷன் அந்த தனி வீடுக்கு இவங்க தனி கொடுத்தனும் போயிடணும். விட்டு கொடுத்துட்டோமா, நாங்க தனியாதாமா போறோம். அந்த வீட்டுல இப்ப நாங்களும் நீங்களும் தான் இருக்கிறீங்க. உண்மையா பையா? பிரசன்ட் சினாரியோ உண்மையா பையா? நீங்களும் உங்க அம்மா அப்பா விட்டு கொடுத்துட்டு வரீங்க, நாங்களும் எங்க அம்மா அப்பா விட்டு கொடுத்து வரோம். உண்மை இதுதான். இப்ப பிரசன்ட் சினாரியோ. அந்த காலத்தை பத்தி தான் பேசாதீங்க.
ரெண்டாவது பாயிண்ட் பர்ச்சேஸ். ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கு, ஆர்டினரி சீசன் இருக்கு. பிரச்சனை இல்லைங்க, நிறைய வாங்கிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்ல. எங்க தலைவர் சொன்னாங்க பீரோ பத்தி 4 பேர் பேசிட்டாங்க, நானும் பீரோ பத்தி பேசாதான். மேட்ச், ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச், காது கழுத்து காலு பார்த்தா தெரியும். எங்க நடுவர் இருந்து எல்லாரையும் பார்த்தா தெரியும். மேட்ச் போடுங்க, தப்பு இல்ல, விட்டு கொடுக்கிறோம். ஆனா ஒரு 2 ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் போடுங்க, ஒரு 3 ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் போடுங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச்னா ஓகே, விட்டு கொடுத்துறோம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாய்ஸ் ஒண்ணே ஒண்ணு கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டோம்பா. கொஞ்சம் நல்லா டேஸ்டா மனைவி கையோட முடிச்ச பாரு, நீ என்ன கௌரவம் கொடுங்க. விட்டு கொடுக்குறோம். பாருங்க, கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம், உண்மைதாங்க. அதையும் இப்ப விட்டு கொடுத்துட்டோங்க. எப்படி தெரியுமா? அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போன ஆசைப்படுறாங்க. வேலைக்கு போங்க, விட்டு கொடுத்துறோம். நாங்க வீட்டுல இருந்துட்டோம், எங்களுக்கு வேலையே வேண்டாம்பா, நாங்க இப்ப எல்லாரும் சுக்கியும் சர்வத்தையும் வச்சு சமைச்சுட்டு இருக்கோம். உண்மையா பொய்யா? வச்சுக்கோங்கம்மா, நாங்க வீட்டுல இருக்கோம்ப்பா, பிள்ளைங்க நாங்களே பாக்குறோங்க. நீங்க பாத்துருப்பீங்க தெய்வ திருமகள் எவ்வளவு அழகா விக்ரம் பிள்ளை வளர்ப்பாரு. ஆமா, நாங்களே பாக்குறீங்க. இப்போ ஒரு படம் வச்சிருப்பா, என்ன படம்? இப்போ ஒரு படத்துல டாடா பிள்ளைய விட்டுட்டு போயிருவாப்பா, விட்டு கொடுத்துருவோம். It is the nature of boys. விட்டு கொடுக்கிறது it is the nature of boys. It's a born character. யாரும் அதை மாற்றவே முடியாது. Because boys are always bloody sweet. Girls are sweet. I accept you. Bloody sweet என்ன தெரியுமா? என்னனாலும் செய்வாங்க, விட்டு கொடுத்துருவோம். என்னனாலும் செய்வாங்க, எல்லா இடத்தையும். நீங்க விட்டு கொடுக்குறீங்க, என்னன்னு சொல்லுங்க. என்னனாலும் விட்டு கொடுத்துருவோம். ஃபைனலா ஒரு பாயிண்ட், உங்களுக்கு தான் பிடிச்ச பாயிண்ட் தான், நல்லா பிடிக்குங்க. காதல், லவ், பியார், பிரேமம், அதுல நாங்க விட்டு கொடுப்போம். அம்மா பிடிக்கலையா, போமா, விட்டு கொடுக்குறோம். அம்மா பெட்டர் லைஃப் வருதா, வச்சுக்கோமா, விட்டு கொடுக்குறோம். அம்மா ரிட்டர்ன் ஆகியம்மா, வாமா, விட்டு கொடுக்குறோம். என்னங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமாங்க? ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் தாஜ்மஹால். என்னைக்கோ கட்டிட்டாரு அவர்தானே ஷாஜகான். ஏன் நீங்க என்ன கட்டல தாஜ்மஹால்? ஏன் கட்டல? நீங்க விட்டு கொடுக்க ரெடியா இல்ல, புரியுதா? நாங்க அப்பவே கட்டிட்டோம். சோ விட்டு கொடுக்கறது பெண்கள் விட்டு கொடுக்குறாங்க, நாங்க இல்லவே சொல்லல. ஆனா அதிகம் விட்டு கொடுக்கறது ஆண்கள் தான். சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. சொன்னல ஆண்களே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம். தீர்ப்பு கூட நாங்க அந்த பக்கமே விட்டு கொடுத்துட்டோம். அவரே தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, நடுவர் வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு போறாரு. ஈக்குவாலிட்டி கொடுக்குறோம், ஆறுகளுக்கு உங்க பேரை வைக்கிறோம், 5 நிமிஷமா அரசாங்கம் கொடுக்குற சலுகையெல்லாம் சொல்லி உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டா, அப்புறமா குடும்பத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அது ரொம்ப குறிப்பா நம்ம கவனிக்கணும். காதல் கண்டென்ட் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போறியாமா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, போறியாமா, போ, திரும்ப வாரியாமா, வா, அங்கதான் எனக்கு சாக்காயிருச்சு. எந்த பொண்ணு போன பொண்ணு எந்த பொண்ணு திரும்பி வந்துச்சு சார், அவ்வளவு நல்லவராங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரியாமலே இருக்குது. போக ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப கலகலப்பான உரையை வழங்கி இருக்கிறாரு ஆண்டோ பிரவீன் சிங் அவர்கள். மீண்டும் ஒரு முறை சாருக்கு பெரிய கரவொலி எழுப்பி அடுத்ததாக பேசுவதற்காக மிகச்சிறப்பாக நம்முடைய சந்தோஷ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். என்னை பெற்றெடுத்த தமிழனுக்கும் இங்கு வந்துள்ள என் தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கம் மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எதிரணியில இருந்து நிறைய பேசினாங்க, எங்களை தாக்கி பேசாத நான் எதுவுமே சொல்ல. தாக்கி பேச வேண்டியதானே, நாங்க எதுவும் சொன்னோமா? சொல்லல, பேச வேண்டியதானே. எங்க அணில இருந்து பேசியிருக்காங்க, சரிங்களா? அது மாதிரி சங்க காலம் முதல் சமகாலம் வரை போற்றி பேசியிருக்காங்கன்னு கோகுல் சொல்லியிருக்காரு, சரிங்களா? போற்றி பேசியிருக்காங்க தான் பெண்களை. ஆனா ஏன் போட்டி பேசியிருக்காங்க? ஒவ்வொரு தடவையும் போட்டு அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை ஆகணும்,
ஒரு வேலை, இந்த வேலை நடக்கும், அந்த வேலை இருக்குன்னா எதுக்கு போட்டு பேசல? அப்படிதான் பெண்களை அடக்கி வச்சிருக்காங்க. எப்படின்னா இன்டைரக்டா அடக்கி வச்சிருக்காங்க. இப்படிதான் பேசினா அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க எந்த விஷயத்துக்கு. ஏன் இப்படி பேசுறாங்க, எதுக்கு இப்படி பேசுறாங்க, எந்த வேலை நடக்கும், எந்த வேலை நடக்காதுன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காம நம்ம சொல்ற வேலை செய்வாங்க. ஏன்? ஆசை வார்த்தைகள் கண்ணை மறைச்சிடும். சரிங்களா? அது சமகாலம் இப்ப வரைக்குமே நடந்துதான் இருக்கு. சரிங்களா? அடுத்து புராணங்களும் இதிகாசங்களும் இதைதான் சொல்லுது. பெண்களை வந்து 7ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னா பேதை பெரும்பை அறிவை பேதை பெரும்பை மங்கை மனதை அறிவை தேவை பேர் எல்லாமே 7ஆ பிரிக்கிறாங்க. அது பேதையை விட்டுருங்க, அது யாரும் அந்த 1 வயசுல இருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் வர்றவங்க. அதுக்கு மேல இருக்கவங்கள யாருமே வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துதான் இருக்காங்க. யாருமே எடுத்துக்கோங்க, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு அக்கா தம்பி இருக்காங்கன்னு வச்சுங்க, அக்கா எடுத்து சொல்லுவாங்க, தம்பிதான்ப்பா பையன் விட்டு கொடுத்துரு. சின்ன பையனாலே அங்க விட்டுதான் கொடுத்தா பெண்கள் எல்லாருமே. நீங்க கேட்டுப்பீங்க, தம்பியோ அண்ணனோ இருந்தா அப்ப பையன்மா அவனுக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்களை அந்த அளவுக்கு அங்கவே வந்து தாழ்த்துறாங்க. சரிங்களா? அடுத்தது அது முடிச்சுட்டு திரும்ப இந்த ஸ்கூல்ஸா இருக்கட்டும், அடுத்தது காலேஜஸ், ஜாப்ஸ், எங்கயா இருந்தாலும் பெண்கள் வந்து அவதிப்படுறாங்க தான். ஒவ்வொரு இடத்துக்குமே அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு தடை அவ்வளவு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? பள்ளிகள் முடிகிறதா இருக்கட்டும், அதுக்கடுத்தது காலேஜ், இது முடியறதும் வீட்டுல சொல்றாங்க என்ன சொல்றாங்களோ அந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், அந்த குரூப் தான் எடுக்கணும், நான் சொல்ற காலேஜ் தான் சேரணும், நான் சொல்ற இதான் பண்ணணும். அவங்க யாரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. ஏன்னா பரவாயில்ல, வீட்டுல அப்பா அம்மா சொல்றாங்க நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப மேன்மைக்காக தான் பேசுறாங்களே தவிர அதுக்காக அவங்க இது பண்ணல. சரிங்களா? அது முடிச்சுட்டு வேலைக்கு போனா வேலையில வந்து ஆண்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வேலைக்கு போங்க, வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். வேலைக்கு போற பெண்கள் யாரும் சும்மா வர்றீங்க? பஸ்ல போற போது, திரும்ப வரும்போது, இல்ல தனியா நடந்து போகும்போது, இரவு நேரங்கள்ல போகும்போது ஆண்கள் வந்து போட்டி பேச பண்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, கரெக்ட் தான், ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் யாரு? இந்த மாதிரி இழிவுபடுத்தவங்க எல்லாம் யாரு? பெண்களா ஆண்களா? கரெக்ட் தானே? இருக்குல்ல? அடுத்து போருக்கு சென்றவர்கள், ரைட்டு, போருக்கு போயிட்டு நீங்க வந்து சண்டை செஞ்சுட்டு வந்தீங்க, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா போருக்கு சென்றவங்கள உணவு கொடுத்தவங்க யாரு? அந்த பின்னாடி வந்து யாரு? அவங்க தம்பி வந்து கொடுத்துட்டு இருக்காரா? பெண்கள் தான் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க? இல்ல. சரி, ஓகே, அப்படி இல்லைன்றீங்களா? அப்படி பெண்களை போற்றி பேசுறவங்க உடன்கட்டையா யார சொல்றீங்க? ஆண்கள் வந்து போர்ல இறந்துட்டுனா பெண்கள் கூட செஞ்சியா எரிய சொல்றீங்க? நிறுத்த வேண்டியதானே? அதை செஞ்சது ஆண்களா பெண்களா? பெண்கள் தானே செய்றீங்க, ஆண்கள் தானே செய்றீங்க. அது நிறுத்திக்க வேண்டியதானே அந்த இடத்த. சரி, அதே விடுங்க. கணவன் இறந்துட்டான் போர்ல இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு மறுமணம் ஆண்கள் நினைச்சா பண்ணி வைக்க முடியுமா? முடியாதான்? தாத்தா இருக்காங்க, அப்பா இருக்காரு, எல்லாமே இருக்காங்க பெரியவங்க வீட்டுல, பண்ண முடியுமா? முடியாதா? ஏன் பண்ணி வைக்க வேண்டியதானே? அப்ப ஆண்களுக்குனா மட்டும் ஒரு இது, பெண்களுக்குனா ஒரு இதுவா? அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த விதத்துல எப்படி ஆண்கள் வந்து பெண்களை போட்டுறாங்க, அவங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எந்த விதத்துல விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? இந்த விதத்துல எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது எனக்கு. சரி, அதையும் விடுங்க. அதாவது ஐயா சொன்னாரு, யார் சொன்னாங்க தெரியல, போருக்கு சென்ற பையன் வந்து புறமுதுகிட்டு ஓடி வந்தனா என்னுடைய மார்பர்களை அழுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்படி சொன்னவங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு சட்டம் போட்டாங்க, என்ன தெரியுமா? மார்பகங்களை வச்சிருந்தாவே வந்து அதுக்கு வரி செலுத்தணுமா. புரியுதுங்களா? அதுக்கே வரி செலுத்தணுமா. அப்படி ஒண்ணு வேணவே வேணாம்னு பெண்கள் ஒருத்தவங்க அதுக்கு கத்தியால அறுத்து எடுத்துட்டு போனாங்க. அப்படி பண்ணவங்க பெண்கள்லாம் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பெண்கள் வந்து என்னது சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து இப்போ ரயில்வேலையும் இருக்காங்க, விமானங்களும் ஓட்டுறாங்க. சரிங்களா? எதுக்கு? தன்னோட குடும்ப நலனுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நார்மலா ஒண்ணு இல்லைங்க, ஒரு காலையில இருந்து ஒரு குடும்ப பெண் என்ன பண்றாங்க, காலையில எழுந்திருக்காங்க, கணவனுக்கு முன்னாடி ஒரு 5-6 மணி, எங்க அம்மாவை சொல்றேன் 6 மணிக்கு எழுந்துருவாங்க. நைட் எப்ப படுப்பாங்கன்னா 11-12 மணிக்கு தான் படுப்பாங்க. சரிங்களா? 5-6 மணிலாம் எழுந்துட்டு கிளம்புவாங்க. அப்பா கிளம்புறாரா, அவனுக்கு ஆபீஸ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அதுக்குள்ள பையன் எழுந்து வந்துருவான், அவனுக்கு காஃபி கொடுக்கணும், டீ கொடுக்கணும். அது முடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்து அங்க வந்து மேல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வந்து சாப்பாடு டைனிங் டேபிள் சாப்பாடு ரெடியா இருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்தது பையன் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், அவனை ரெடி பண்ணணும். அவனை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமான் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காரும் போது மணி 11 ஆயிடும், 11-12 ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன மதிய லஞ்சு,
அது முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு மணி 3 மேல ஆயிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அப்பாடான்னு போயிட்டு சேர்ல அப்பதான் உட்காருவேன். சரி பொழுதுபோக்குக்காக டிவி போடுவாங்க. போட்டோன்னே அங்க இருந்து பையன் வருவான். பையன் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி அப்பா வருவாரு. ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது என்ன சொல்லுவாரு, என்ன வேலை செஞ்ச, வீட்டுல சும்மா தானே இருக்கிற, என்ன உனக்கு டிவி பார்த்துட்டு இருக்க, அங்கதான் ஜாலியா டிவி பாக்கலாமா, நீ என்னை விட்டு நீ ஸ்கூலுக்கு அனுப்புறல, இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? ஆனா அப்ப எந்த விதத்துல நீங்க சொல்றீங்க? ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். எல்லாம் அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான், எதோ பிரச்சனை வரும். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கு. அங்க இருந்து இங்க வந்து கத்துவாங்க. ஏன் கத்துவாங்கன்னு தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு வீண் விவாதம் வச்சாங்க என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. பிரச்சனை பெருசாகும், பிரிவு உண்டாகும். அந்த இடத்துல அப்போ குடும்பத்தை வளர்க்கறது ஆண்களா பெண்களா? பெண்கள் தானே. சரி ஆண்கள் சொன்னா நீங்க எந்த பாயிண்ட் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அடுத்து வீட்டுல இங்க இருக்க சாரி யார் சொன்னாங்க தெரியல, வீட்டுல எல்லாம் உன் இஷ்டம் எல்லாம் உன் இஷ்டம் சொல்றாங்க, அது பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னா அது அப்படி கிடையாது. எல்லாம் உன் இஷ்டம்னா வீட்டுல ஆல்ரெடி வேலை அதிகமா இருக்கு, இன்னும் 4 பேர் கூட வருவாங்க, இன்னும் வேலை அதிகமா இருக்கும். அதை மனசுல வச்சு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் உங்க விருப்பப்படி முடிவெடுங்க அப்படின்ற சொல்றதுதான் உன் இஷ்டம். அது இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா அது நாம என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்கள புரிஞ்சுக்கணும்ல. அடுத்து அதாவது காதல்ல பிரிவு சொல்லியிருந்தாங்க, என்னது ஆண்களை வந்து நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு. அப்ப இல்ல இவங்களாம் பெண்களை விட்டு கொடுக்கலையா? இல்ல நான் கேட்கிறேன், நீங்க வந்து மேஜரா கண்ணுக்கு முன்னாடி இத கேட்டது ரொம்ப அதிகமா கேட்டது, ஒரே விஷயம் திரும்ப திரும்ப கேட்டதெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நீங்க கண்ணுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? அதான் என் கேள்வி. என்னன்னா வீட்டுல சொல்றவங்கள அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கதான், ஆனா அவங்க என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கும் உங்களை நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க கிட்டயும் அன்பு இருக்கு, அவங்க கிட்டயும் பாசம் இருக்கு. ஆனா விட்டு போறாங்க. ஏன் விட்டு போறாங்க? அப்பா அம்மா இத்தனை வருஷமா நமக்கு தெரியும். அவங்க வார்த்தையை கட்டுப்படுத்தணும், கொண்டு வரணும் அப்படின்றத அவங்கள வந்து பெருமைப்படுத்தணும். குடும்ப வளர்ச்சிக்கு தானே அவங்க பண்றாங்க அப்படின்னு இந்த பக்கமும் வரட்டும். இந்த பக்கமும் வந்தாலும் அவங்க சரி ஓகே யாருன்னே தெரியாதுங்க. ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணாங்க வச்சுக்கேன், 24 வருஷமா வீட்டுல அண்ணன் தம்பி அப்பா அம்மா 4 முகத்தை பார்த்துதான், மாமா பையன் அத்தை பையனா கூட பெருசா தெரியாது, யாருனே தெரியாது. அங்க இருந்து ஒருத்தவங்க கூட்டு வருவாங்க, வந்து இவர்தான்ப்பா உனக்கு மாப்பிள்ளை, இவர்தான் உங்க புருஷன், நீங்க இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லி பாருங்க. திடீர்னு ஒரு ஆள் இருந்துட்டா அதையும் ஏத்துக்கிட்டு திரும்ப அவங்க கூடயும் வாழ்றாங்கல்ல. எதுக்கு வாழ்றாங்க? நம்மளுடைய குடும்பங்கள் வெற்றி ஆகணும், அதுக்கப்புறமா இது பார்க்கணும் அப்படின்றத குடும்ப வளர்ச்சிக்கு தான் இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பெண்கள் வந்து எப்படி எந்த விதத்துல வந்து குறைவா இருப்பாங்க? உண்மைதானே? இதுக்கப்புறம் லாஸ்டா என்னன்னா சௌமியா மேம் கேட்டாங்க, ஒரே ஒரு இதுக்காக ஒரு கவிதை சொல்றா அப்படின்னு. ஏன்னா இப்ப எழுதல, நான் முன்னாடி எழுதியிருக்கேன். அது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் அதை முடிச்சுக்கிறேன். அவள் மாதத்துக்கு 3 நாள் முழுங்க அவ்வளவு உதவியாக இருக்கிறது அவள் விடுதியின் விலைமதிப்பில்லாத ஒரு உணவு. அதன் மதிப்பும் சற்று கூறுகிறது. இவள் விலையில்லா கண்ணீராள். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு கண்ணி பேச்சுதான் இதுவும். அதுக்காக மீண்டும் ஒரு முறை கைத்தட்டு கொடுக்கணும் சந்தோஷ் அவர்களுக்கு. சிறப்பான உரை, சரியான பதிலடி, எல்லா பேச்சாளர்களுக்கும் சரியான பதில சொல்லிட்டு போயிருக்கிறாரு சந்தோஷ் அவர்கள். ஆசை கண்ணை மறைக்குது, உங்களுக்கு வந்து பெண்களை ஆசை வார்த்தைகள் சொல்லி உங்களை மயக்கிட்டு போயிடுறாங்க, ஏமாந்துட்டு போயிடுறீங்க. தன்னுடைய வாதத்தை ரொம்ப சிறப்பாக நிறைவு செஞ்சிருக்கிறார் சந்தோஷ் அவர்களுக்கு. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தீர்ப்புக்கு போற நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சிந்திக்க வச்சிருக்காங்க, என்ன சிரிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆண் 1000 சண்டை நடக்குங்க. வீட்டுல போட்டு அட்டிச்சுட்டு புட்டிச்சுட்டு அம்மா வாழ் கத்திட்டு இருப்பாங்க. என்ன அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க, சார் சொன்ன மாதிரி லூசு பைத்தியம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அதை பண்ணிட்டு இருக்க நீ, இதை பண்ணிட்டு இருக்க நீ, அதுக்கு காசு கொடுக்குறோம். அந்த அம்மா ஏதாவது பேசிட்டு இருக்கு, இவன் பாட்டு சட்டையையும் மாட்டிக்கிட்டு செருப்பையும் போட்டுக்கிட்டு கிளம்பி எங்கேயாவது போயிடுவான். அங்க சண்டை தள்ளி போடப்பட்டுரும். இப்படி தொடர்ந்து குடும்பங்களினுடைய சண்டைகளை தள்ளி போடுவது ஒரு ஆண் அமைதியாக போற சூழல்ல அது தள்ளி போடப்படுது. தன்னுடைய மனைவி தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு செய்யறதுக்கே அவ்வளவு பெரிய கஞ்ச வேலையை செஞ்சு அவ்வளவு பெரிய சண்டையை போட்டு செய்யாத உன் தங்கச்சிகளுக்கு செய்யாத, உன் அக்காங்களுக்கு செய்யாத,
ஒரு சித்திக்கு செய்யாதன்னு சண்டை போடுற மனைவிகள்லாம் இன்னமும் இருக்கிறாங்க. அப்படியான மனைவிகள்ட்ட இருந்து தப்பி தடுமாறி கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு தன்னுடைய அக்கா பொண்ணுக்கு சடங்கானாலோ தன்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு காது குத்துனாலோ தான் சேர்த்து வைத்த அந்த சொற்ப பணத்தை எடுத்து கொண்டு போய் செலவு பண்ற ஆண்களினுடைய கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பது 100%. யாரும் துரத்தாமலேயே ஓடுவது ஒரு ஆண், யாரும் துரத்தாமலேயே ஓடுவான் ஆண், எதையும் தொலைக்காமலே தேடுவான் ஒரு ஆண் அப்படின்னு ஒரு ஆணினுடைய தேடல் அப்படிங்கிறது இங்க தொடர்ந்து பொருளாதார தேடலாவே இருந்து கொண்டே இருக்கு. அது எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அதை தீர்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு பெரிய சுமை ஆணினுடைய தலையில தான் இருக்கு. என்னதான் பெண்கள் போய் சம்பாதிக்க போனாலும் பெண்களுக்கு பொருளாதார சுமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு குடும்பத்தினுடைய அடிஷனல் அமௌண்ட் தான் பெண்ணிடம் இருந்து வர வருமானம் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஒரு ஆணுக்கு தான் பொருளாதார சுமை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா தூக்கி வைக்கப்பட்டிருக்கு. பெண்ணினுடைய குடும்பத்துக்கான எல்லா செலவையும் பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கான எல்லா செலவையும் பார்க்கணும். தொடர்ந்து அவன் வளர்க்கப்படுவதே நீ வேலைக்கு போகணும், நீ வேலைக்கு போகணும், நீ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முதல் காரணத்துக்காகவே தான் வளர்க்கப்படுங்க. இப்ப எவ்வளவு பெரிய சமுதாய சிக்கல்ல ஆண் சூழ்ந்து கொண்டே இருக்கிறான் பாருங்க. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடி ஊற்று பின்னும் கை களிறு அப்படின்னு. பிடி ஊட்டி பின்னும் களிறு. இது பெண்களுக்கும் இதை உதாரணமா சொல்லுவாங்க. ஊட்டி விட்ட பிறகுதான் அந்த அம்மா சாப்பிடுவா அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல. பிடி ஊட்டி பின்னும் களிறு அப்படின்னா பிடினா பெண்யானது. பெரிய கோடை காலம், கோடை காலத்துல ஒரு காட்டுல எப்படி தண்ணி பஞ்சம் இருக்கும் பாருங்க. தண்ணிக்காக தேடி அந்த ஆண் யானையும் பெண் யானையும் ஆணை கூட்டம் குடும்பமாகத்தான் தெரியும். தன்னோட பிள்ளைகளையும் பெண் யானையும் ஆண் யானையும் சேர்ந்துதான் எல்லா இடத்துக்கும் கூட்டமா போற வழக்கம் இருக்கும். அப்படி ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் போகும்போது அந்த பெண் யானை கருவுற்று இருக்கிறது. அந்த கருவுற்று இருக்கிற பெண் யானையோட இந்த ஆண் யானை போய் கொண்டிருக்கும் போது சின்னோண்டு அந்த காணல் நீரை பார்த்து தண்ணின்னு அந்த துதிக்கையை இப்படி ஆட்டிக்கிட்டே அந்த தண்ணியை குடிக்கிறதா நம்பிக்கிட்டே அந்த ஆண் யானையும் பெண் யானையும் போயிட்டே இருக்கு. ஆனா தண்ணி இல்ல அப்படிங்கிறது ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரிய வருது. கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு சின்ன குட்டையில கொஞ்சமா வற்றி போற நிலையில ஒரு தண்ணி இருக்குது. 2 யானையும் போய் தன்னுடைய துதிக்கையை வைக்க போகுது. அப்போ அந்த பெண் யானை கருவுற்று இருக்கிறத அந்த ஆண் யானைக்கு ஏற்கனவே உணர்ந்ததால அது என்ன பண்ணுது, அந்த பெண் யானை குடிக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பெண் யானை ஆண் யானை குடிக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இல்ல அப்படின்னு 2 பேரும் சைகைகளாயே பேசிக்கொண்டு நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த துதிக்கையால அந்த தண்ணியை உறிந்து மீண்டும் தள்ளி அந்த பெண் யானையை நம்ப வைத்து குடிக்க வைக்கும் ஒரு ஆண் யானை. அப்படி எல்லா ஆண்களும் தான் கஷ்டப்படுற அப்படிங்கறத வெளியே சொல்லாமலே மீண்டும் மீண்டும் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் 100% உண்மை. அப்படி சொல்லி என்னுடைய தீர்ப்பை நிறைவு செஞ்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பண்ணிடலாமா? அப்படின்னு அவரு தீர்ப்பா சொல்லிட்டு போன மாதிரியே போறாரு. அப்படியா? அது மட்டும்தான் உண்மையா? அவ பெண் ஒண்ணுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணலையா? வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தானமா வரீங்க, நாங்க தனி கொடுக்கணும், உங்களை தனியா தானமா கூட்டிட்டு போறோம், பஞ்சு டைலாக்லாம் பேசிருக்கோம், அதெல்லாம் ரைட்டு தாங்க. ஆனா அது மட்டும்தான் உண்மையா? அப்படி தனியா போனா என்ன? அடுத்த கட்ட வளர்ச்சி, சமுதாய மாற்றம், புது புது விஷயங்களை தேடி போகும்போது, புது வெளிகள் பரவும் போது இந்த வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவது இயல்புதான். அது அடுத்த கட்ட வளர்ச்சியாகத்தான், இந்த சமுதாய குடும்ப மாற்றத்துல ஏற்படுற வளர்ச்சியாகத்தான் அதை பார்க்க வேண்டிய அதுதான் இந்த தீர்ப்புக்கு அடிப்படையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு பெண்ணிட்ட போய் கேட்டாங்க, நீ ஏமா வாழ்க்கையே இந்த பொம்பளை பிரச்சனையா தானமா இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கும்போது நீ எந்த சாமியோ, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த சாமியமா கும்பிடுவ அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் குலசாமியை தாங்க கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி கல்யாணத்துக்கு அப்புறம்
அவ்வளோ பிரச்சனை. இப்ப எந்த சாமியை கும்பிடுறதுனே தெரியல, பாக்குற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிடக்குறேன் அப்படின்னு சொல்றான். பெண்கள் ரொம்ப அழகா வாதத்தை முன்வைத்தாங்க. குலசாமியை விட்டு விட்டு நாங்க வந்து ஒரு ஆணினுடைய சாமியை தான் எங்களுடைய சாமி அப்படின்னு நாங்க நம்பி சாமியை கூட விட்டுட்டு நாங்க வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. எல்லா வகையிலும் மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, நாத்தனாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவரால பிரச்சனை, மாமனாரால பிரச்சனை, இப்படி தொடர்ந்து குடும்ப உறவுகளால பெண் திரும்ப திரும்ப தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அந்த தாக்குதலை நடத்துவதற்கு, அந்த தாக்குதலில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற அந்த வழியை பெண் வந்து திருமணமானதுக்கு பின்புதான் தெரிந்து கொள்கிறார். எல்லா பெண்ணும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குடும்ப சூழல். சோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு பெண்ணுக்கு லேட்டா தான் அந்த நாலேஜ் வருது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் வெவ்வேறு குடும்ப சூழல், குடும்ப சாப்பாடு வேற. அம்மா வீட்டுல ஒரு சாப்பாடு, அப்பா வீட்டுல ஒரு சாப்பாடு, இப்படி தான் கல்யாணம் ஆனதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு சாப்பாடு அப்படின்னு தன்னுடைய உணவிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த பெண் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு பாட்டு வரும், மூணு மூட்டுச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி அப்படின்னு பையனுக்கு பாடி வச்சிருப்பாங்க. அது பொண்ணுங்களுக்கு 100% பொருந்தும் அப்படின்னு தான் ஒண்ணு. பெண் என்பவள் ஒரு ஆணினுடைய உடமையாகத்தான் திரும்ப திரும்ப பார்க்கப்படுகிறாள் அப்படிங்கிறதுதான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு உடைமை எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்ய முடியும், மற்றவரினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் உழைக்க முடியும் அப்படிங்கறதா உண்மை. ஒரு ரொம்ப அழகான கவிதை, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக எழுதிய கவிதை. புகைப்படத்தில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், புகைப்படத்தில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பாய் நீ, எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பாய் நீ, உனக்கு நான் இருப்பதை ஆடைகளாலும் ஆபரணங்களை அணிந்து கொண்டும் சொல்வாய் நீ, உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை ஆடைகள் அணிந்து கொண்டும் ஆபரணங்கள் அணிந்து கொண்டும் சொல்வாய் நீ, ஆனால் எனக்கு நீ இருக்கிறாய் என்பதை தேவை ஏற்பட்டால் வழிய சொல்ல மாட்டேன் நான். உன் குலத்து கற்பு கரசிகளை எல்லாம் பட்டியலிட்டு உன்னை மிரட்டுவேன் நான், உன் குலத்து கற்பு கரசிகளை எல்லாம் பட்டியலிட்டு உன்னை மிரட்டுவேன் நான், என் குலத்து அயோக்கியர்களை குறித்து தெரிந்தும் அமைதியாய் இருப்பாய் நீ, எனக்கு பிறகு என் நினைவுகளோடு நீ, எனக்கு பிறகு என் நினைவுகளோடு நீ, உனக்கு பிறகு உன் தங்கையோடு நான் அப்படின்னு அந்த கவிதை முடியும். இப்போ சிரிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா காலம் காலமாக சமுதாய சூழல் அப்படிங்கிறது பெண் என்பவள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளே வெளியே வராமலே இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் நாங்க உங்களுக்கு சொல்றோம்ல, எங்களுக்கு அடுத்த வேலை சோறு கிடையாதுன்னு, உங்களை விட்டு போனா அடுத்த வேலை சோறு கிடையாதுன்னு பெண்களும் நம்பிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க. அதிகம் விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்களே பெண்களே அப்படின்னு இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.